வணக்கம் சார். அனைவருக்கும் சார் வணக்கம் சார். சார் அனைவருக்கும் வணக்கம் சார். ஐயா பெருமாள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணக்கம் ஐயா. என் முன்னோர்களின் ஆசியோடு இன்று அற்புதமான இந்த நியூமராலஜி முன்னோட்ட வகுப்பிற்கு வருகை தந்துள்ள அனைத்து நண்பர்களையும் ஸ்ரீ ஜெயகுரு ஆன்மீக பயிற்சி மையம் சார்பாக அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் அஸ்ட்ரோ வாஸ்து எஸ் சதீஷ்குமார். நம்மளுடைய நியூமராலஜி வகுப்பு அப்படிங்கிறது வருகிற செவ்வாய்க்கிழமை தொடங்க இருக்கிறது. அதற்கான முன்னோட்ட வகுப்பு அப்படிங்கிறது அற்புதமா இப்ப தொடங்க இருக்கிறது. இந்த வகுப்பை சிறப்பான முறையில் உங்களுக்கு முன்னாடி எல்லாம் வகுப்பை நடத்துறதுக்கு சின்ராஜ் ஐயா அவர்கள் எண்கணித வல்லுனர், கடந்த ஒரு 30 வருடமா ஒரு அற்புதமான வகுப்பா இந்த ஒரு 1.5 மணி நேரம் நடக்க இருக்கிறது. அதுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் கிளாஸ்ல எல்லாரும் மீட் பண்ணி சார் சொல்றதை கொஞ்சம் கேட்டுட்டு உங்களுக்கு எந்த சந்தேகமா இருந்தாலும் அதை சார்கிட்ட கேட்டு நிவர்த்தி பண்ணிட்டு வகுப்பு அப்படிங்கிறது அற்புதமா நம்ம தொடங்க இருக்கிறோம். சார் அவர்களை வருக வருக நான் அன்புடன் வரவேற்கிறேன். சார் போட்டுக்கணுமா? ஓ சரி 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 சரி. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம் 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 ஐயா. வாழ்க வளமுடன். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் 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 வணக்கங்க. நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கங்கள். அதாவது முன்னுரைங்கிறது நம்மளுக்கு வந்து நெடுநாள் நெடிய விஷயமா போயிட்டு இருக்குங்க. அதனால என்னுடைய சின்ன முன்னுரை என்னன்னா, என்னோட சேலம் எடப்பாடிங்க. என் பெயர் வந்து சின்னதுரை. வாஸ்து நியூமனர் வல்லுனர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லாங்க. அதாவது நியூமராலஜி அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு சில பேர் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாதுங்க. ரெகுலரா நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் ஒரு படித்த நபர்கள் புதியதா நம்மளுக்கு வந்து ஒரு முன்னேற்றக்கூடிய விஷயம் அப்படின்னு தேவைப்பட்டதுன்னா அது நியூமராலஜி தான். அது எப்பவுமே நம்மளுக்கு வந்து ஒரு ரெட்லயே நம்ம அதாவது எப்பவுமே நம்ம ஒரு ஜாதகம் அப்படிங்கிறது ஒரு 50% அப்படின்னு சொல்லிட்டோம்னா, ஒரு வாஸ்து ஒரு 20% அப்படின்னோம்னா, நியூமராலஜி ஒரு 20%. அப்போ நம்மளோட உள்ளுணர்வு அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு 10%. இதுதான் நம்மளுக்கு வந்து 100% நம்மளுக்கு வேலை செய்யுங்க. அப்போ ஜாதக விஷயங்கள் வந்து நம்ம எப்பவுமே நம்ம வந்து அதை பரிகாரத்தின் மூலியமா தான் நம்மளுக்கு வந்து சரி பண்ண முடியும். அப்போ இந்த வாஸ்து விஷயங்கள் 20% கண்டிப்பா நம்ம வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். இதே நியூமராலஜி 20%ங்கிறது அதுவும் நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். பிறந்த தேதி தவிர மற்றது எல்லாமே நம்ம வந்து மாத்திக்கலாம். இதுதான் விஷயம். அதுக்கு அடுத்தது 10% அப்படிங்கிறது வந்து நம்ம உள்ளுணர்வு, நம்மளுடைய செல்ஃப் கண்ட்ரோல், நம்மளுடைய பிரேக், நம்ம இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து இதனால செயல்படுத்திக்கலாம். என்னதான் நம்ம வந்து எல்லாமே சரி பண்ணணும்னு சொன்னாலும் இந்த 10% மட்டும்தான் நீங்க வந்து நாமளா யூகிச்சு எல்லா விஷயத்தையும் செய்ய முடியும். அப்ப இது எல்லாமே நமக்கு வந்து தேவை. எல்லாமே இது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. ஜாதக விஷயங்கள் அந்த 50% ஒண்ணும் பண்ண முடியாது. பரிகாரத்தின் மூலமா தான் நம்ம சரி பண்ண முடியும். அப்போ வாஸ்து விஷயங்கள் வந்து நம்ம கண்டிப்பா எல்லாமே திருத்திக்கலாம். அப்ப நியூமராலஜி விஷயத்தையும் நம்ம வந்து கண்டிப்பா திருத்திக்கலாம். இந்த 10% முன்ன சொன்ன மாதிரி தான். சரிங்களா? இது மாதிரிதான் நம்மளுக்கு வந்து விஷயங்கள் போயிட்டு இருக்குங்க. இன்னைக்கு நாம வந்து டெமோ கிளாஸ் பாக்குறோங்க. இந்த டெமோ கிளாஸ்ல நாம வந்து வரக்கூடிய ஒரு 10 கிளாஸ் 15 கிளாஸும் என்ன விஷயங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவா நாம புரிஞ்சுக்கணுங்க. இதுல நம்மளுக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் சூப்பர் 6 அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து நியூமராலஜி அப்படிங்கிறத சூப்பர் 6 எழுத்துக்கள் கொஞ்சம் கோணம் பண்ணதான் இருக்கும். அதனால நீங்க தவறா நினைக்க வேண்டாங்க. அதனால நம்மளோட எழுத்துக்கள் இவ்வளவுதாங்க. சரிங்களா? அதனால இப்ப என்னன்னா, இந்த சூப்பர் 6 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சூப்பர் 6 அப்படிங்கிறது நியூமராலஜி தானுங்க. இந்த நியூமராலஜில நம்மளுக்கு வந்து என்ன நாம பார்க்க போறோம், எந்த விஷயத்த நாம முன்னெடுத்து செல்ல போறோம், எந்த விஷயத்த நாம திருத்தி கொள்ள போறோம், எந்த விஷயத்த சரியா அமைச்சுக்க போறோம் அப்படிங்கறத பூரா நாம ஒரு ஓரா பார்ப்போங்க. இப்போ இது ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது நேம் தானுங்க. இது நேம் நியூமராலஜி. அடுத்தது பாத்தீங்கன்னா கம்பெனி நேம்.
கம்பெனி நேம் நியூமராலஜி. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு திருமண தேதி, மேரேஜ் டேட்டு, மேரேஜ் டேட்டுங்க. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஏடிஎம் பின் நம்பர், ஏடிஎம் பின் நம்பருங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மொபைல் நியூமராலஜிங்க, மொபைல் நியூமராலஜிங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெஹிக்கிள் நம்பர், அது வந்து 2 வீலரா இருக்கலாம், 4 வீலரா இருக்கலாம், எந்த விஷயமா இருந்தாலும். இதனோட சாராம்சத்தை எந்தெந்த விஷயத்தை வச்சு நாம சரியா எடுத்தா சரியா பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம வந்து தெளிவா பார்க்க போறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நியூமராலஜிங்கிறது ஒவ்வொரு மெத்தேட் இருக்குங்க. ஆனா அந்த மெத்தேடுகள் சரியா நம்மளுக்கு வந்து இருக்கா அப்படிங்கறத தான் நம்மளுக்கு விஷயங்க. அப்போ ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் இப்போ ஒரு சின்னதா ஒரு ஜாதகத்துல மாற்றங்கள் பண்ணி கொடுக்குறோம், அது கண்டிப்பா உங்களுக்கு கிளிக் ஆயிரும். அப்போ ஒரு 10 விஷயம் சொன்னோம்னா 6 விஷயங்கள் அவங்களுக்கு ஜாதக விஷயங்கள் செட் ஆகும். அப்ப அந்த 6 விஷயங்கள் சொன்னாவே ஒரு ஜாதகர் நம்மளுக்கு ஒரு 100% நம்மளுக்கு நல்ல ஜாதகர் அப்படிங்கிற ஒரு பேர் வாங்கிடுறோம். அதுபோக இந்த நியூமராலஜில ஒவ்வொன்றும் நாம வந்து செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு எப்படி சக்சஸ் ஆகுது. ஒரு கிளைண்ட் நம்மளுக்கு சரி பண்ணி கொடுத்தோம்னா அந்த கிளைண்ட் இன்னொரு கிளைண்ட்டை நம்மளுக்கு அறிமுகப்படுத்துறதால நம்மளோட திறமை இருக்குது, உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ இன்னொரு கிளைண்ட் நம்மளுக்கு அறிமுகப்படுத்துறாருன்னா அவரு திருப்தி அடைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ அவரை நாம திருப்தி பண்ணி கொடுக்கணும். அப்ப திருப்தி பண்ணி கொடுத்தாதான் கண்டினியூ அவங்களால நம்மளுக்கு வந்து கிளைண்ட் கிடைச்சிட்டு இருப்பாங்க. சரிங்களா? சரி, இப்போ நேம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கிட்டத்தட்ட ஒரு 16 விதிகள் மூலமா நம்ம வந்து செயல்படுத்துறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நாம வந்து ஒரு லக்னம் அப்படிங்கும் போது நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து சரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த ஒரு லக்னம், இது சிம்ம லக்னங்க. இந்த சிம்ம லக்னத்துக்கு பெயர் வந்து கண்டிப்பா இனிஷியல் வந்து முன்னாடி போடக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். ஒரு சின்ன உதாரணம் தாங்க. அப்போ இந்த லக்னத்துக்கு இந்த நேம் அப்படிங்கிறவங்களுக்கு இனிஷியல், இப்ப வந்து இனிஷியல் முன்னாடி போட்டு அப்புறம் புள்ளி வச்சு நம்ம வந்து பேர் வைப்போம். அது இந்த லக்னத்துக்கு வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோங்க. இப்போ சரத்துக்கு என்ன பண்ணும், ஸ்திரத்துக்கு என்ன பண்ணும், உபயத்துக்கு என்ன பண்ணும் அப்படின்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயத்த நம்ம வந்து சொல்லிக்கிட்டே வரணுங்க. அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் நேம் வந்து ஒரு சின்ன உதாரணம் தாங்க. இதுல கிட்டத்தட்ட 16 பாயிண்ட் இருக்குதுங்க. 16 பாயிண்ட்டையும் நம்ம சரியா பண்ணணும்னாதான் இது எல்லாமே நம்ம அமைச்சு கொடுக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். அப்போ இந்த லக்னத்துக்கு இப்போ இனிஷியல் முன்னாடி வைக்க கூடாது, பின்னாடி. ஏன்னா இது உங்களுக்கு நல்லா தெரியுங்க. 9ஆம் அதிபதி பாதகாதிபதி அப்படிங்கறத வச்சு நம்ம அப்பாங்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு சரி வராது அப்படிங்கறதுனால கொஞ்சம் நம்ம வந்து பின்னாடி போட்டோம்னா நல்லா இருக்கும். அப்படி ஒரு சின்ன உதாரணம் தான், நான் வந்து ஓப்பனா சொல்றேன்னு வைக்கிறாங்க. இது வந்து விஷயம், இதுதான் விஷயங்க. அப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம எல்லா விஷயத்தையுமே ஆய்வு பண்ணிட்டு இது பண்ணணும். அப்போ இது மாதிரி நான் இனிஷியல் முன்னாடி பின்னாடி தூக்கி போட்டோம்னா அவங்களுக்கு சிறப்பா விஷயங்கள் இருக்குது. அப்ப முன் எழுத்தும் சரி, கடைசி எழுத்தும் சரி, ஸ்டார்டிங்லயும் சரி, எந்தெந்த எழுத்துக்கள் நம்ம வந்து சரியை வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம சரியா வச்சுக்கணும். இதே ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, THI இந்த எழுத்துக்கள் சேர்ந்து இருந்தது அப்படின்னம்னா சரியா வராதுங்க. இது பொதுவான விதிகள் அப்படின்னு சொல்லி நினைச்சாலும் நியூமராலஜில இது மாதிரி எழுத்துக்களை எங்கெங்க சேர்த்தக்கூடாது, எந்தெந்த இடத்துல ஆரம்ப இடத்துல எந்தெந்த எழுத்துக்கள் வைக்கக்கூடாது, அப்ப நம்மளுக்கு வந்து ஒரு உற்சாகம் தரும் எழுத்துக்கள் அல்லது நம்ம வந்து அழிவும் சக்தி தரும் ஒரு எழுத்துக்கள் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம இதை சொல்றோங்க. அப்போ இதுல நமக்கு வந்து எந்தெந்த எழுத்துக்கள் நம்ம வச்சு நம்ம எது பண்ணணும்னா எது சரியா வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணுங்க. இது நேம் நியூமராலஜில அப்படிதான் வருங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி நேம் நியூமராலஜி அப்படிங்கிறது வந்து ஒரு டாடா அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு விஷயம் தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனோட கூட்டு எண்கள் பாருங்க, அதனோட ஆரம்ப எழுத்துக்கள் பாருங்க, இல்ல அதனோட ஹிப்ரு எண்கள் பாருங்க. ஏன்னா ஹிப்ரு இல்லாம நம்ம இந்த விஷயங்கள் எல்லாமே
ஹிப்ரு எழுத்துக்கள் இல்லாம நம்ம பண்ண முடியாதுங்க. கண்டிப்பா ஹிப்ரு எண்கள் இருந்துதான் நம்ம பண்ண முடியும். இதுலயே சூப்பர் சிக்ஸ் அப்படிங்கிற விஷயமும் இருக்குதுங்க. இதுல நம்மளுக்கு வந்து சூப்பர் சிக்ஸ் எண்கள் கண்டுபிடிச்சு என்ன பண்ணோம்னா இன்னும் சிறப்பா பண்ணலாம். அப்ப நம்மளுக்கு வந்து நியூமராலஜிங்கிறது ஒண்ணு வேணும். அதுக்கு அடுத்தது ஹிப்ரு பிரமிடு எல்லாம் ஒண்ணுதாங்க. ஹிப்ரு பிரமிடுங்கிறது ஒண்ணு வேணும். அதுக்கு அடுத்தது சூப்பர் சிக்ஸ்ங்கிறது வேணும். இப்ப இந்த மூணையும் நாம வந்து சரி பண்ணணும்னா தான் இந்த நேம்ல, கம்பெனி நேம்ல நாம சரி பண்ண முடியும். எல்லாத்துக்குமே ஹிப்ரு போட்டாலும் இந்த நேம்ங்கிறது கிட்டத்தட்ட 3 விஷயங்கள் நம்ம வந்து செஞ்சாகணும். அந்த 3 விஷயங்களும் வச்சோம்னா தான் நம்மளுக்கு சிறப்பா இருக்கும். அதாவது நம்மளோட கஸ்டமரோட பலன்கள் வந்து இப்ப நாம பேச விரும்பலைங்க. ஏன்னா அது வந்து நம்ம நெடிய நீண்டிட்டு போகும். அது நம்மளுக்கு வேண்டாங்க. ஆனா இது இப்படி இப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஈஸியா நம்மளுக்கு வந்து சொல்றதுக்காகத்தான் இந்த விஷயங்க. சரிங்களா? சரி, இப்போ கம்பெனி நேமும் அதே மாதிரிதான். கம்பெனி நேம் எப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங்ல என்ன வருது, எப்பவுமே 108 எண்கள் நம்மளுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு இந்த ராசி கட்டம் நம்மளுக்கு முழுசா இருக்குங்க. இந்த ராசி கட்டத்துல நம்மளுக்கு பாத்தீங்கன்னா தப்பு போட்டேன், இதுலயே போட்டுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இது இது மேஸ் கட்டங்க. மேஸ் கட்டத்திலேயே 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ இந்த எண்கள் அப்போ சிம்மத்தில், அதாவது இது வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட மேசம். மேசத்தில் சூரியன் 1ஆம் நம்பர் என்ன பலனா இருக்குது, அதே 2ஆம் நம்பர் என்ன பலமா இருக்குது, அப்போ மேசத்துல குரு என்ன பலமா இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த பூரா நம்ம பார்ப்போங்க. இது வந்து நம்ம ஒவ்வொரு சார்ட்டும் அது வந்து இப்போ 1ஆம் நம்பர் என்ன பண்ணுது, 2ஆம் நம்பர் என்ன பண்ணுது, 3ஆம் நம்பர் என்ன பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம சொல்லுவோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா 9 கிரகங்களும் நமக்கு அடங்கிரும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது 10 11 12 13 இது மாதிரி நம்ம போட்டுட்டு இருந்தோம்னா 108 பாகங்களுக்கும் 108 எண்கள் நம்மளுக்கு வந்து வந்துருங்க. இது வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம அலசறதுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்போம். இதே நம்மளுக்கு பாத சாரங்கள் போடுவோம் பாத்தீங்களா. இப்ப இது அஸ்வினி, நம்மளுக்கு வந்து அஸ்வினியில ஆரம்பிச்சு நம்மளுக்கு வந்து ரேவதியில முடியுங்க. அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதங்கள் இருக்குதுங்க. அந்த 4 பாதகத்துக்கும் அஸ்வினி யாரோட சாரங்க, கேது. கேதுவோட சார எண் இதை நாம போட்டு அதை வந்து நேம் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நேம் சார்ட் முறையில நம்ம வந்து பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்காக அது ஒரு விஷயங்கள் நம்ம சொல்லுவோங்க. அதாவது இது எல்லாமே பெரிய குழப்பமான விஷயங்கள் எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே ஈஸி தான். அப்போ ஒரு எண்கள் நம்மளுக்கு இது வருதுன்னா ஈஸியா எங்க உட்காந்துட்டு சார்ட்டை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். சார்ட்ல நம்ம போட்டு முடிச்சுட்டு தான் அந்த பேப்பர் உங்களுக்கு கொடுத்துட்டோம்னா அந்த பேப்பர்ல உங்களுக்கு விஷயம் வந்துடும். அப்ப இதுல வந்து நம்ம ஒரு 41 வைக்கிறோமா, எங்க 41 இருக்குது, ஓகே வேலை முடிஞ்சு போச்சு. இப்ப இது 37 வைக்கிறோமா, 37 நம்மளுக்கு வந்து இங்க சிம்மத்துல உட்காரும் அப்படிங்கிறது 37 சிம்மத்துல. அப்ப சிம்ம சூரியன் மிகச்சிறப்பு அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுட்டு போயிடும். இப்ப இது மாதிரிதான் நம்மளுக்கு நேம்ல, கம்பெனி நேம்ல வைக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஈஸியா மெத்தடுங்க. இது வந்து பெரிய நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸான மெத்தடே கிடையாது. ஈஸியான மெத்தடை நம்ம வந்து உங்களுக்கு ஒரு 4 நாள் 3 நாள் தொடர்ந்து பார்த்தோம்னா டக்குன்னு புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? எப்பவுமே பேசிக் தெரியிற வரைக்கும் கன்ஃபியூஸ் இருக்கும். பேசிக் தெரிஞ்ச பிறகு நம்மளுக்கு ஈஸியா நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். சரிங்களா? இதே இது மாதிரி நம்மளுக்கு இந்த விஷயங்கள் ரெண்டும் நம்ம பார்க்கறோம். அடுத்தது மேரேஜ் டேட். இந்த மேரேஜ் டேட்ல எப்பவுமே நம்மளுக்கு வந்து 1 5 6 9 தேதிகள்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொதுவான விதிகள் இருக்குது. ஆனாலும் இதே வந்து ஒரு 30/8/2020 அப்படின்னு ஒரு தேதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த தேதி கூட்டு எண் பார்த்தீங்கன்னா 15 வருது. இது சுக்கரனோட எண்கள் தான். அப்ப சுக்கரனோட எண்கள் நம்மளுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு கொடுக்குது அப்படிங்கிறத நாம பார்க்கணும். இந்த 15ஓட பலன்களை படிச்சு பார்க்கணும் நாம. அதுவே நமக்கு கிட்டத்தட்ட 1ஆம் நம்பர்ல இருந்து 108ஆம் நம்பர் வரைக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குதுங்க. அந்த பலன்கள் வந்து நம்மளுக்கு வரிசையா நம்ம வந்து உங்களுக்கு சார்ட் போட்டு கொடுத்துருவோம். அல்லது நம்ம விஷயத்துக்கு சொன்னோம்னா நம்ம எழுதிக்கலாம். அது மாதிரி வருங்க. அப்ப இந்த 15க்கு உண்டான பலன்கள் நல்ல விஷயமா தான் இருக்கும். இருந்தாலும் கடைசியா வந்து இக்கு வச்சு நம்ம வந்து எழுதியிருப்பாங்க. அப்ப இந்த 15 இந்த தேதியில நம்மளுக்கு வந்து ஒரு திருமண தேதி அமைஞ்சது அப்படின்னம்னா கண்டிப்பா இது டைவர்ஸ் நோக்கி போகும், அல்லது பெரிய ஒரு சிரமத்தை கொடுக்கும். அப்புறம் ஒரு இல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை நம்மளுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப இது வந்து நம்மளுக்கு சிறப்பு இல்லை. அப்ப மேரேஜ் டேட்டுங்கிறது எப்படி அமைக்கணும் அப்படிங்கிறத நம்ம
இந்த சார்ட் மூலமாகவோ அல்லது நம்ம வந்து நேம் சார்ட் மூலமாகவோ நம்ம வந்து விஷயத்தை கண்டுபிடிச்சு நம்ம பண்ணணும். இந்த மேரேஜ் டேட்டுங்கிறது அப்படிதாங்க. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏடிஎம் பின் நம்பர். இது ஏடிஎம் பின் நம்பர் கிட்டத்தட்ட ஒரு மேஷ லக்னத்துல பிறந்துட்டாங்க அப்படின்னோம்னா இதுல இருந்து நம்மளுக்கு வந்து 1-9 அல்லது 2-6-10 3-7-11 4-12 இந்த நம்மளுக்கு வந்து விஷயத்துல பார்த்துதான் எது எது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நாம எடுக்கணும். இப்ப இதே வந்து நம்மளுக்கு இங்க இந்த தேதியில பிறந்துக்க இந்த மேசத்துல இருக்கிற எண்கள்ல பிறந்திருக்கிறாங்க அப்படின்னோம்னா இதுல இருந்து நம்ம 6ஆம் பாவத்துல ஏதாவது ஏடிஎம் பின் நம்பர் மாட்டிக்கிட்டுது அப்படின்னா அது நம்மளுக்கு தோல்வி கொடுத்துரும். அது கூட்டு எண்ணிலையோ அல்லது ஹிப்ரூலையோ நம்மளுக்கு வந்து வந்ததுன்னா நம்மளுக்கு சிரமத்தை கொடுத்துரும். அப்போ இது மாதிரி நம்மளுக்கு வந்து 6ஆம் பாவத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா அந்த ஏடிஎம் இதுல நம்மளுக்கு பணமே வராது. அதாவது பேங்க் அக்கௌண்ட்டுங்கிறது விதிச்சு விதிங்க, அது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப பிறந்த தேதியும் நம்மளுக்கு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஒரே மாதிரி தாங்க. அப்ப பிறந்த தேதியும் விதிச்சு விதாங்க, அதை நாம மாற்றவே முடியாது. பிறந்த தேதியில இருக்கிற விஷயத்தை எடுத்துதான் நம்மளுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இது ஏடிஎம் பின் நம்பரு. அப்போ நம்மளுக்கு 6ஆம் இடத்துலயோ அல்லது 8ஆம் பாவத்திலேயோ அது 12ஆம் இடத்துலயோ மாட்டிக்கிடுச்சுன்னா அப்ப இந்த ஏடிஎம் பின் நம்பரை நம்ம வச்சிருந்து நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை. அப்ப எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நாம வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதுக்கு அடுத்தது இந்த மொபைல் நியூமராலஜிங்க. இந்த மொபைல் நியூமராலஜி என்னன்னா இந்த கிட்டத்தட்ட ஒரு 5 பாவம் இருக்குங்க. இப்ப கிட்டத்தட்ட இதுல 10 எண்கள் இருக்கும். 2 4 6 8 10 இதுல 10 எண்கள் இருக்குங்க. இந்த 10 எண்கள்ல நம்மளுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் இருக்கிற நம்மளுக்கு வந்து எண்கள் வந்து எப்பவுமே 1ஆம் நம்பரு அப்படின்னு வந்துருது. இப்ப இதுல கிட்டத்தட்ட ஒவ்வொரு எண்களுக்கும் எந்தெந்த எண்கள் வைக்க கூடாது அப்படிங்கிற விஷயம் இருக்குதுங்க. சரிங்களா? அப்போ 10 எண்களுக்கும் 10 பாவங்கள் இருக்குது. 10 பாவங்கள்லயும் எந்தெந்த எண்கள் வைக்க கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் நம்மளுக்கு இருக்குதுங்க. அப்போ இதுல வந்து 1ஆம் நம்பர் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னம்னா கண்டிப்பா கண்டிப்பா நம்ம என்ன பண்ணோம், கணவன் மனைவி பிரச்சனை கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப இது மாதிரி விஷயங்களும் நம்மளுக்கு இருக்கும். அப்ப ஒவ்வொன்றும் இதுல லாபங்கள் வரல, அப்ப நம்மளுக்கு வந்து தொழில் நஷ்டமாகுது, அப்ப நம்மளுக்கு வந்து ஒரு கணவன் மனைவி உறவு சரியில்லை, அப்ப நம்மளுக்கு சொத்து பிரச்சனை தீரல, அப்ப நம்மளுக்கு வந்து கடன்கள் அதிகமாகிட்டே இருக்குது அப்படிங்கிற விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே 10 பாவங்களுக்கும் 10 விஷயங்களை நம்ம வந்து தாராளமா சொல்லலாம். இதே நம்ம கூட்டு எண் அப்படிங்கறது வந்து நாம கண்டிப்பா பார்க்கணும். கூட்டு எண் பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது ஹிப்ரூ நம்மளுக்கு பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது சூப்பர் பிரமிட் எல்லாமே டபுள் டபுள் என்ன தான் வருங்க. நமக்கு ஹிப்ரூலையும் டபுள் என்ன தான் வரும், கூட்டு எண்ணையும் டபுள் என்ன தான் வரும், நம்மளுக்கு சூப்பர் பிரமிட்லயும் டபுள் என்ன தான் வருங்க. இது எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்து நம்ம வச்சுக்கணுங்க. இது வந்து மொபைல் நம்பர். இதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா வெஹிக்கிள் நம்பருங்க. இந்த வெஹிக்கிள் நம்பர் எப்பவுமே கிட்டத்தட்ட ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, 4 எண்கள் அப்ப டிஎன் அப்படிங்கறத மட்டும் சொல்லிட்டு இப்ப டிஎன் வந்து ஒரு 93 அப்படின்னு இருக்குதுங்க. இப்ப வந்து ஜே அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏஜே போயிட்டு இருக்கிறத விட்டு கீழே வந்து இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 88 அல்லது நம்ம வந்து ஒரு 00 இது மாதிரி நம்மளுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு சில பேர் இந்த 4 எண்கள் மட்டும் எடுத்துருவாங்க. இந்த 4 எண்கள் மட்டும் எடுத்து நம்ம வந்து சொல்லிடுவாங்க. இந்த 4 எண்கள்லயும் கிட்டத்தட்ட இதே 92லயும் நம்மளுக்கு வந்து 4 எண்கள் வரும், 91லயும் 4 எண்கள் வரும், அதே நம்மளுக்கு வந்து 02லயும் நம்மளுக்கு 4 எண்கள் வரும். இதே எண்கள் நம்மளுக்கு அந்த 8800ங்கிறது எல்லா பக்கமும் வரும். அப்போ இது வந்து நமக்கு ராசி நட்சத்திரம் சொல்ற மாதிரி டக்குன்னு பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஆனா இது வந்து நம்மளுக்கு வந்து லக்னத்தை பார்த்து சொல்ற மாதிரிங்க. இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்து பண்ணோம்னாதான் அப்போ நம்மளுக்கு வந்து வெஹிக்கிள் நம்பர் நம்ம பார்த்து சரியா பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயங்க. சரிங்களா? அப்போ இந்த சூப்பர்சிஸ்ங்கிற விஷயத்த நம்ம வந்து இப்படி பார்த்துட்டு இருக்கோம். இது போக நம்மளுக்கு இதெல்லாம் நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு கண்டிப்பா பிறந்த தேதி அப்படிங்கிறது, பிறவி எண் அப்படிங்கிறது கண்டிப்பா முக்கியங்க. அதுக்கு அடுத்தது விதியன் அப்படிங்கிறது கண்டிப்பா முக்கியம். இந்த பிறவி எண் விதியன் நம்மளுக்கு வந்து பார்த்துதான் இந்த விஷயத்தை எல்லாமே நாம தேர்ந்தெடுக்க முடியும். இந்த பிறவியன் விதியன் இல்லாம இந்த ஏடிஎம் பின் நம்பரோ மேரேஜ் டேட்டோ இந்த விஷயத்தை எல்லாமே நம்ம வந்து பண்ண முடியாது. இதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு பகையன் கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1ஆம் தேதி பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 1ஆம் தேதி பிறந்திருக்கிறாங்க அப்படின்னம்னா
அவங்களுக்கு பகை யாருங்க? சூரியனுக்கு நேரடி பகை யாரு? அப்ப சனி. அப்போ சூரியனுக்கு நேரடி பகை வந்து சனிங்க. அப்போ சனியோட எண்களை இவங்களுக்கு நம்ம வச்சு கொடுத்தோம்னா அப்ப நம்ம பிரயோஜனம் இல்லைங்க. அப்போ எந்த எண்காரங்களுக்கு எந்த எண்கள் வந்து பகை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒவ்வொரு எண்களுக்கும் ஒவ்வொரு எண்கள் வந்து நம்மளுக்கு பகையா இருக்குது. எப்பவுமே நம்ம பொருத்து பார்க்கும் போது இப்ப கிட்டத்தட்ட நம்ம பகையை நம்ம பார்த்து கண்டுபிடிப்போம் இல்லைங்க. அந்த யோனி பொருத்ததுல பகை பார்த்து சேம் அதே மாதிரிதான் நம்ம இதுலயும் நம்ம பார்த்து கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ பிறவியின் விதியனுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு பிறவியன்னு வச்சுக்கோங்க. பிறவியன் 1ஆம் தேதி பிறந்திருக்கிறாங்க அப்படிங்கும் போது அப்ப சனியோட எண்களை நம்ம வச்சு கொடுக்க கூடாது. அவர் சனி வலுத்திருந்தாலும் சரி அல்லது சனி ரொம்ப நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் ஏதாவது சூரியனுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சனி எப்பவுமே பகதானுங்க. அது உங்களோட அந்த வரலாறுலாம் நீங்க தெரிஞ்சிருக்கலாம். சரிங்களா? அதனால இப்போ இது மாதிரி எண்களை வச்சு கொடுக்கூடாது. அப்போ ஒவ்வொரு எண்களுக்கும் யாரு பகை அப்படிங்கிறத நம்ம ஒரு சார்ட் போட்டு எழுதிக்கணும். இதுதான் விஷயங்க. இதுக்கு அடுத்தது இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இது எல்லாமே பேசிக் தானுங்க. இப்ப நமக்கு AIJQY இது வந்து நம்மளுக்கு சூரியனோட எண். சூரியனுக்கு இந்த எண்கள் எல்லாமே நம்மளுக்கு சூரியனோட எண். இதுவும் நம்மளுக்கு ஒண்ணுதான், இது ஒண்ணுதான், இது ஒண்ணுதான், இது ஒண்ணுதான். இது எல்லாமே நம்மளுக்கு வந்துருங்க. இது வந்து இப்ப சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு யாரு நம்மளுக்கு வந்து பண்ண எந்த தேதியில நம்மளுக்கு வந்து பிறந்திருந்தா என்னென்ன பலன்கள் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம சொல்லுவோம். இப்ப இது வந்து 1, 10, 19, 28 இது கண்டினியூ அப்படியே போயிட்டே இருக்குங்க. அப்ப 108 வரைக்கும் நம்மளுக்கு சூரியனோட விஷயங்கள் போயிட்டே இருக்கும். அப்போ இது வந்து சூரியன் கிரகம், இது 1ஆம் நம்பரு. அப்ப இந்த எழுத்துக்கள், இந்த தேதிகள், எண்கள். அப்போ இந்த எண்கள் எல்லாமே இந்த 8ஆம் நம்பர்காரங்களுக்கு வைக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்து பண்ணிக்கணும். என்ன சரிங்க? கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்மளோட கஸ்டமருக்கு நம்ம வந்து வச்சு கொடுத்துட்றோங்க. இது எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து வச்சு கொடுத்தாலும் எந்த டைமிங்ல நம்ம வந்து அவங்களுக்கு வந்து வச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு வேணுங்க. இது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டைம் டியூனிங் அப்படிங்கிறத வச்சுதான் நம்ம வந்து செய்வீங்க. இது வந்து டைம் டியூனிங்ல வந்து எந்த நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த டைம் டியூனிங்ல நம்மளுக்கு வந்து சரியா பண்ணிக்கலாம். இந்த சக்கரத்தை வச்சுதான், இந்த விஷயத்தை வச்சுதான் நம்ம வந்து இந்த டைம் டியூனிங்கை நம்ம ஃபாலோ பண்றோம். இந்த டைம் டியூனிங்ல தான் நம்மளுக்கு வந்து எந்த டைம்ல ஆக்டிவேட் பண்ணணும், எந்த டைம்ல நம்ம வந்து வச்சா நம்மளுக்கு சரியா வரும். அப்போ நம்மளுக்கு வந்து இப்ப இது வந்து முகூர்த்த தேதி குறிக்கிறோம் இல்லைங்க. முகூர்த்த தேதி இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பேர் எழுதுறோம்னா முகூர்த்த தேதி குறிக்கணுங்க. அவங்களுக்கு இப்ப இது வந்து படுபச்சு இல்லாத நாளா பார்க்கணும். அப்ப அவங்களோட பிறந்த தேதி வாங்கிட்டு தான் நம்ம செய்ய முடியுங்க. பிறந்த தேதி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு இந்த தொடு உணர்வு மூலமா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 எண்களை நம்மளுக்கு வந்து ஒன்று சொல்லுவாங்களா, அது மாதிரி விஷயங்களை நம்ம வந்து வாங்கிட்டு கூட நம்ம லக்னம் என்ன, நம்ம ராசி என்ன அப்படிங்கிற எண்களை நம்ம வந்து முதல் அடிப்படையே விதி என்ன பிறவி என்ன அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கிட்டு அதை பிரச்சனை மூலமா நான் சொல்லுவாங்க இல்லைங்க, அது மாதிரிங்க. அது மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த படுவச்சி மூலமா நம்ம பார்த்து டைம் டியூனிங் பண்ணிக்கிறோம். இப்ப இந்த படுவச்சிங்கிறது அப்ப வல்லூர் பச்சி, ஆந்த, காகம், உங்களுக்கு மயில் பச்சி, கோழி, மயில் இருக்குதுங்க. இந்த 5 பட்சிக்கும் எந்தெந்த நாட்கள் படுபட்சின்னு பார்த்துட்டு அதையே நாம வந்து இந்த முகூர்த்த நிர்ணயம் அப்படின்னு சொல்லிட்டுங்கிற விஷயத்துல கழிச்சுட்டு இந்த டைம் டியூனிங்ல எந்த கால நேரங்கள் அவங்களுக்கு வந்து அரசு ஊனுங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்து பண்ணோமா அந்த விஷயத்தை நாம வச்சு கொடுத்தோம்னாதான் இதனால இது வந்து ஜெயிக்க முடியும். இல்லைன்னா நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவா போயிடும். சரி, இப்போ நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 14ஆம் தேதி ஒருத்தர் பிறந்திருக்காரு அப்படிங்கிற பட்சம் அதே வீதியில் நம்மளுக்கு 14 அல்லது இது மாதிரி என்னன்னா அவங்க 14ஆம் தேதி அப்படிங்கிற ஒரு அதாவது தொழில் அப்படிங்கிற சமயத்துல நம்மளுக்கு வந்து மிகச் சிறப்பா செயல்படுவாங்க. அப்ப நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அப்ப இது வியாபார நிறுவனங்களுக்கு மிகச் சிறப்பா இருக்கும்.
அப்ப இது வந்து இந்த 14ஆம் தேதியில பிறந்திருந்தாலும் சரி, கூட்டின் 14ல பிறந்தாலும் சரி, இப்போ ஒரு மிகச் சிறப்பா இருப்பாங்க. அவங்க எக்காரணத்தை கொண்டு மேல நம்மளுக்கு வந்துருவாங்க. இவங்களுக்கு கீழே கண்டிப்பா நம்மளுக்கு வேலை செய்யறதுக்கு ஓடோடி வந்து வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு எண்களுக்கும் நாம பலங்கள் நம்ம வந்து சொல்ல போறோம். சரிங்களா? அப்ப அதுக்குண்டான பலன்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் ஒவ்வொரு எண்களுக்கும் நம்ம வந்து பேசிக்கா நம்ம பார்த்துட்டு தான் அடுத்தடுத்து நம்ம இந்த விஷயங்களை சொல்ல போறோங்க. அப்ப முதல்ல பேசிக்ங்கிறது எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த விஷயத்தை எப்படி அமைச்சோம்னா எப்படி ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம சொல்ல போறோங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, எப்பவுமே நம்ம இந்த நியூமராலஜிங்கிறது ஒரு தெரிஞ்சவங்க வந்துதான் நம்மகிட்ட மாத்திக்குவாங்க. வாழ்க்கையில நல்லா இருக்கிறவங்க தான் வந்து மாத்துவாங்க. கீழே நம்ம வந்து அடிமட்டத்துல இருக்கிறவங்க, ரொம்ப பேசிக்ல இருக்கிறவங்க நம்ம வந்து மாத்த போறது கிடையாது. அப்போ அவங்களுக்கு வாழ்க்கைக்கு கொஞ்சம் நம்மளுக்கு வந்து சரியா இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு உயர்வா வரணும் அப்படிங்கும் போதுதான் இந்த நியூமராலஜியை நாடுவாங்க. அப்ப அவங்களுக்கு நாம வந்து அந்த பலன்களை சரியா சொன்னோம்னா சிறப்பா பண்ணலாம். இப்போ வாஸ்து விஷயங்கிறது நம்ம வீட்டுக்கு போய்த்தான் பண்ணி ஆகணும். ஜாதக விஷயங்கள்ங்கிறது 100 ரூபாய் சம்பாதிக்க முடியும். அதுக்கு மேல நம்ம பரிகாரத்து மூலயமா நம்ம சம்பாதிக்கலாம். அது நம்ம வந்து பரிகாரத்து மூலயமா நிறைய நம்ம வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது வேற விஷயம். ஆனா இந்த நியூமராலஜி மட்டும்தான் உட்கார்ந்த இடத்திலேயே நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் நம்ம சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதை நம்ம இப்போ இதே நம்மளுக்கு வந்து ஒரு கார் நம்பர் எடுக்க கொடுக்கணும்னா மலேசியாவில் நம்ம போய் ஒரு கார் நம்பர் இருக்குன்னா இப்ப நம்மளுக்கு வந்து எக்ஸ் எல் வி அப்படின்னு சொல்லிட்டு வரும், அல்லது விஎல்எஸ்ன்னு போட்டு ஒரு 3 எழுத்துக்கள் நம்ம 3 எண்கள் நம்மளுக்கு சொன்னாங்கன்னா அது மாதிரி நம்மளுக்கு மாத்தி கொடுத்தோம்னா நம்மளுக்கு வெளிநாட்டிலயும் நம்மளுக்கு வந்து மிக சிறப்பா அஹ், இப்ப அந்த விஷயங்கள் தெரியும். அதனால இது வந்து நம்ம ஒரு ஈஸியான மெத்தேடு. இதுல நம்ம கத்துக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரிங்களா? இப்போ அதாவது ஒரு எண்களோட பலன்கள் நம்மளுக்கு வந்து எப்படி தெரியணும் அப்படின்னா, இப்ப இது வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 37 அப்படிங்கிற எண்கள் நம்மளுக்கு இருக்குதுன்னா இது வந்து சிம்மத்தில். அப்ப நம்மளுக்கு 37 எண்கள். அப்போ இது வந்து குருவும் கேதுவும் சேர்ந்து சிம்மத்துல நம்மளுக்கு வந்து சூரியன் ஆட்சி பெற்று நம்மளுக்கு வந்து சிறப்பா செயல்படுறாரு. அப்போ இந்த 37ங்கிற எண்கள் எந்த காரணத்தை கொண்டு எந்த விஷயத்துக்கு வேணாலும் தாராளமா வச்சு கொடுக்கலாம். அப்போ இது வந்து மேசத்துக்கும் நம்மளுக்கு சரியா இருக்கும். இதே நம்மளுக்கு இதே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இதுல இருந்து நம்மளுக்கு எப்பவுமே 1 5 9 அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு வந்து மிகச் சிறப்பா இருக்கும். அப்போ இது 11 நம்ம வந்து சேர்த்து பண்ணிக்கலாங்க. ஆனா 1 5 9ங்கிறது மிகச் சிறப்பா நம்மளுக்கு வந்து விஷயத்த சொல்லி கொடுக்குங்க. இது வந்து இந்த விஷயம் நம்மளுக்கு வந்து இந்த 37ங்கிற எண்கள் எப்பவுமே ஒரு சில பேர் நம்ம கற்பனா சக்தி அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இந்த 37ங்கிறது புதன் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம சிம்மத்தில் சூரியன் ஆட்சி பெற்று மிகச் சிறப்பான விஷயத்த நம்மளுக்கு வந்து செஞ்சு கொடுப்பாரு அப்படிங்கிற விஷயத்தை பத்தி இது வந்து சிம்மத்தில் உள்ள புதன். ஆனா இது வந்து நமக்கு உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல நம்மளுக்கு வந்து அந்த 37ங்கிற எண்கள் நிக்குங்க. அது வந்து நம்மளுக்கு டிகிரி நம்மளுக்கு மினிட் வைஸா நம்ம போடும்போது நம்ம பார்த்து பண்ணணும். ஆனா ஒவ்வொரு பலன்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்குது. அதை கண்டினியூ நம்ம வந்து பண்றக்கூடிய வாய்ப்புகள் இது நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொன்றும் தெரிஞ்சுக்கணுங்க. சரிங்களா? இதே பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 41 அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வருங்க. 41 அப்படின்னா அப்ப நம்மளுக்கு புதன். அப்ப புதன் விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து அருமையா இருக்கும் இந்த இடத்துல. சரிங்களா? அப்ப 41ங்கிறதோ இல்ல 32ங்கிற விஷயத்தையோ நம்ம மிக சிறப்பா நம்ம வந்து பயன்படுத்தலாம். அப்போ எந்த விஷயம் எந்தெந்த எண்கள் எந்தெந்த கிரகத்துக்கு எந்த எண்கள் நல்லது அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நாம ஒவ்வொன்றும் நாம உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரிய வச்சிடலாம். கிட்டத்தட்ட இப்போ ஒரு சூரியன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ கிட்டத்தட்ட 1 10 19 28 அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 37 46 55 64 73 அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 82 அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா
91, 100. இந்த எண்கள் எல்லாமே சூரியனோட எண்கள். அப்ப சூரியனோட எண்கள் எல்லாமே இதுல எது எது நல்ல எண்கள்? இது 10 நல்ல எண்கள், 19 நல்ல எண்கள், 37 நல்ல எண்கள், 46. ஒரு சில பேர்த்துக்கு நம்மளுக்கு வச்சு கொடுக்கணும், ஒரு சில பேர்த்துக்கு யாருக்கு வச்சு கொடுக்க கூடாதுன்னா, அதாவது இதய நோய் உள்ளவங்களுக்கு இந்த 46 வச்சு கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விதிகள் இருக்குதுங்க. அது மேக்சிமம் என்னன்னா, இந்த இதய நோயில் உள்ளவங்களுக்கு டக்குனு இது வச்சு கொடுத்தோம்னா டக்குன்னு நம்மளுக்கு மாரகத்தை நம்மளுக்கு உண்டு பண்ணிடும். அதனால அந்த 46 மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடுறது. அது நம்மளுக்கு பழைய ஆட்கள்ல நம்மளுக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இந்த 46ங்கிறது மேக்சிமம் நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம்னா இன்னும் நல்லது அப்படிங்கிற விஷயம். ஏன்னா இந்த 23 46ங்கிற காம்பினேஷன் எல்லா நியூமராலஜி எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இந்த 46 அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம தள்ளி வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பு. சரிங்களா? அதுக்கு அடுத்தது 55 அருமையான எண். அதுக்கடுத்து 73. இந்த 64ங்கிறது என்ன பண்ணணும்னா, பணம் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற விஷயத்துல நம்மளுக்கு பெரிய சிரமத்தை உண்டு பண்ணிடும். அப்ப இந்த 64ங்கிறத நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்தது நம்ம 73 மிகச்சிறப்பான எண். 82 ஓரளவுக்கு நல்லதுதான், ஒன்றும் பிரச்சனை நம்ம வச்சுக்கலாம். 91 மேக்சிமம் நம்ம தவிர்த்துட்டு 100ங்கிறத நம்ம தாராளமா பண்ணிக்கலாம். அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு எண்கள் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 எண்கள் 6 எண்கள் சிறப்பா இருக்கும், ஒரு 5 6 எண்கள் நம்மளுக்கு தவறா இருக்கும். ஆனாலும் முன்ன சொன்ன மாதிரி தாங்க, யாருக்கு எந்த எண்கள் நம்ம வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வச்சுதான் நம்ம பண்ணணும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது இப்ப கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு பழைய முறைகள் நம்மளுக்கு கிட்டத்தட்ட பித்தாகரஸ் தேற்றத்துல இருந்து நம்மளுக்கு ஜீரோ முறைகள் இருந்து நம்மளுக்கு எண்கணிதம் நம்மளுக்கு பிறந்தது அப்படிங்கிறது. அந்த பிறந்த விஷயத்தை எப்படி பண்ணாங்க, பித்தாகரஸ் நம்மளுக்கு என்ன பண்ணாரு, பித்தாகரஸ் நம்மளுக்கு என்ன பண்ணாரு, அது ஜீரோ முறைகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன பண்ணாங்க அப்படிங்கிறதுல ஒவ்வொரு நம்மளுக்கு ஆஹ் இப்ப இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹிப்ரு நம்மளுக்கு செய்துங்க. அடுத்து இது நம்மளுக்கு கிட்டத்தட்ட இந்த ஹிப்ரு கபாலா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் போட்டு இது புரோனாலஜி அப்படிங்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்திருக்குங்க. அப்ப புரோனாலஜி வரைக்கும் நம்மளுக்கு இப்போ ஒவ்வொருத்தரையும் எந்தெந்த விஷயங்கள் நம்ம பண்ணினாங்க அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம எல்லாமே அலசி ஆராயுங்க. சரிங்களா? இப்ப இது எல்லாமே நம்ம ஒவ்வொருத்தரும் என்னென்ன பண்ணினாங்க, இவங்க இப்ப நாம பின்பற்றது எல்லாமே ஜீரோ முறைகள் தான். இந்த ஜீரோ முறைகள் மட்டும்தான் நம்ம பின்பற்றி நம்ம விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கோம். சரிங்களா? இப்ப இதே பாத்தீங்கன்னா 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பருக்கு என்னென்ன பலன்கள், இதற்குண்டான நோய்கள் என்ன, இதற்குண்டான பலன்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் நாம பார்த்துக்கோங்க. அப்போ அதாவது ஒரு புக்கு மாதிரி நம்மளுக்கு விஷயத்தை நீங்க எழுதிக்கிட்டா தான் நம்ம இதை ஒவ்வொன்றா பேசிக் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்தையும் நாம செய்வோங்க. சரிங்களா? இது பாத்தீங்கன்னாங்க, இப்போ
இந்த சூரியன் சந்திரன் நம்மளுக்கு வந்து குரு, அதாவது 1 நம்பர் இருக்கிறது சூரியன், 2 சந்திரன், 3 குரு, 4 ராகு, 5 புதன், 6 சுக்கிரன், 7 கேது, 8 சனி, 9 செவ்வாய். இப்போ இந்த எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து இது 2ஆம் நம்பருக்கு உண்டான விஷயங்கள். அப்ப 2, 11, 29 இது மாதிரி நம்மளுக்கு விஷயங்கள் வருங்க. இப்போ இந்த 29 அப்படிங்கிற எண்கள் வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு சில பேர் வந்து நம்ம யூஸ் பண்ணி நல்லா ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனால் இந்த 29 என்ன பண்ணும் அப்படின்னமங்க, இது வந்து கிட்டத்தட்ட செவ்வாய்க்காரங்களுக்கு இந்த 29, அதாவது செவ்வாய் லக்னக்காரங்களுக்கோ அல்லது செவ்வாயில 9ஆம் தேதி பிறந்தவங்களுக்கோ அல்லது கூட்டு எண் 9ல நம்மளுக்கு வருது அப்படின்னா இந்த 29 அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம வச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து தற்கொலை எண்களுக்கு நம்மளுக்கு ஆளாவாங்க. கண்டிப்பா அடிக்கடி சூசைட் பண்ணியிருப்பாங்க. அது பாருங்க, நல்லா செவ்வாய் கிழமையில பிறந்திருக்கணும் அல்லது செவ்வாய் லக்னமா இருக்கணும். செவ்வாய் லக்னம்னா எது நம்மளுக்கு? மேஷமும் விருச்சிகமும். இந்த மேஷமும் விருச்சிகத்துல பிறந்து அல்லது 9ஆம் தேதி அப்படிங்கிற விஷயத்துல பிறந்து அல்லது கூட்டின் 9ல பிறந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்க தற்கொலை பண்ணியிருப்பாங்க அல்லது தற்கொலை எண்ணங்களை வளர்த்துக்குவாங்க. ஒரு டைமாவது அவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாங்க. இது பலன்கள் சொல்றோம், சரிங்களா? அப்போ தேதியும் விஷயமும் நாம போட்டு இது நம்ம வந்து சொன்னோம்னா உடனே அவங்க வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம ஓகேன்றுவாங்க. இதுல என்னன்னா, இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆப் இருக்குதுங்க. இந்த ஆப் வந்து நம்மளுக்கு வந்து ஏத்திக்கிட்டோம்னா தான் நம்மளுக்கு ஈஸியா பலன்களை சொல்ல முடியும். டக்குன்னு போட்ட உடனே நம்ம அடிச்ச உடனே நம்மளுக்கு வந்து விஷயங்கள் வந்துடும். அப்போ ஒவ்வொன்றும் கணிச்சுக்கிட்டு நம்ம புக் எடுத்து பார்த்துட்டு இருக்கிறது ஒண்ணு, இன்னொன்னு நம்ம வந்து மனப்பாடமா ஒரு மெமரி பவர் பண்ணி வைக்கிறது ஒண்ணு, எந்தெந்த எண்கள் என்னென்ன வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு. ஆனா இப்ப இந்த எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து ஒரு ஆப் வந்துருச்சுங்க. அந்த ஆப்ல வந்து நம்மளுக்கு பிரமிடு, சூப்பர் பிரமிடு, அப்ப விஷயங்கள் என்னென்ன இருக்குது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனோட பலன்களும் நம்ம படிச்சு பார்த்துக்கலாம், சரிங்களா? இப்போ இந்த 29 தேதிங்கிறது அப்படின்னு கொடுத்துருக்குதுங்க. இதே பாத்தீங்கன்னா இது வந்து 3, 12, அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3, 12. இப்ப இதே பாத்தீங்கன்னா இந்த 12 அப்படிங்கிற தேதி நம்மளுக்கு வந்து பிறந்திருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 12ஆம் தேதி பிறந்திருக்காங்க அப்படின்னம்னா அவங்ககிட்ட பாத்தீங்கன்னா கண்டிப்பா பணமே தங்காது. கையில சுத்தமா பணம் நிக்காது. ஆனாலும் சொத்து பத்து நிறைய இருக்கும். ஒரு மேல் லெவல்ல நம்மளுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர்த்த பஞ்சாயத்து பண்ணக்கூடிய லெவல்ல நம்மளுக்கு இருப்பாங்க. ஏன்னா இப்போ சூரியனும் நம்மளுக்கு சந்திரனும் சேர்ந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து அமாவாசை யோகமா வந்துருதுங்க. அமாவாசை யோகமா வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட இந்த விஷயத்தை என்ன பண்ணுது, கெடுத்துருதுங்க. அப்போ எந்த கிரகங்கள் எப்படி வலிமை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பார்த்து ஒவ்வொன்றுக்கும் அதுக்குண்டான பலன்களை நம்ம சொல்லணும். அப்ப இந்த தேதியில பிறந்திருக்கிறாங்க அப்படின்னம்னா இந்த விஷயங்கள் தான் நடக்கும், சரிங்களா? அப்ப இவங்களுக்கு எல்லாம் நம்ம கிட்டத்தட்ட இந்த 12ஆம் தேதிக்குன்னா கையில நம்மளுக்கு பணம் நிக்காது. அப்ப கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு பீரோல பணமே வச்சிருக்க மாட்டாங்க. அப்படிங்கிற விஷயத்துல இந்த 12ங்கிற விஷயங்கள் நம்மளுக்கு வந்து கண்டிப்பா உணர்த்தும். அப்ப இது வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட, ஆனா இவங்களுக்கு என்னன்னா நிலபுலன்கள் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா இருக்குங்க. ஒரு பால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்யலாம் தாராளமா. அது மாதிரி நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கறத முதற்கொண்டு நம்ம நியூமராலஜில சொல்லிக்கலாம், சரிங்களா? இப்ப இது ராகு அப்படிங்கிற பார்த்தோம்னா 4, 13 இது மாதிரி வருதுங்க. இப்போ ஒரு 13 அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 13 எண் எப்பவுமே, அதாவது இதனோட விஷயங்கள் என்னன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்குதுங்க. இருந்தாலும் 13 எண்கிறது வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு அந்த இயேசு அப்படின்னு சொல்லி இயேசுன்னு சொல்லுவாங்க. நம்ம நம்ம வந்து கிறிஸ்டின்ல சொல்லுவோம் இல்லைங்க. அவரு வந்து கடைசியா வந்து இந்த 13 நபர்களோட உட்காந்துதான் சாப்பிட்டதாகவும், இந்த 13ங்கிற எண்கள் வந்து கிறிஸ்டினுக்கே சுத்தமா ஆகாது அப்படிங்கிற நம்மளுக்கு விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த 13ஆம் நம்பர் நம்மளுக்கு வந்து பெரிய படமே வந்திருக்கு, 13ஆம் நம்பர் வீடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த 13 என்கிறது பெரிய பெரிய லாட்ஜில் இருக்காது, அந்த ரூம் நம்பரே இருக்காதுங்க. ஃபாரின்ல இந்த 13 நம்மளுக்கு தடை பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப இந்த 13 எண்கிறது எப்பவுமே எதிர்பார்க்கறது நடக்கவே நடக்காது. பிளானிங் நல்லா போடுவாங்க, ஆனாலும் நம்ம சக்சஸ் ஆகாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவோம். இருந்தாலும் இந்த சூரியனும் குருவும் சேர்ந்து நம்மளுக்கு வந்து ஒரு சில இடர்பாடுகளையும் கொடுத்துரும். அதாவது தொழில் வளர்ச்சி நல்லா கொடுக்குங்க, அருமையா கொடுக்கும் தொழில் வளர்ச்சியை. அது நம்ம அரசியல் அது மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நம்மளுக்கு வந்து ஏதோ ஒண்ணு நம்ம லிங்க் கிடைக்கும். ஆனாலும் இது கடைசியா என்ன பண்ணிடும், நம்ம சிரமத்தை கொடுத்துரும். இந்த 13 எண்கள் நம்மளுக்கு அது மாதிரிதான் கொடுக்கும், சரிங்க? இப்போ இதே பாத்தீங்கன்னா இந்த புதன் அப்படிங்கறதுல பாத்தீங்கன்னா இது எல்லா எண்களுமே
மேக்சிமம் நம்மளுக்கு வந்து புதன் சம்பந்தப்பட்ட எப்பவுமே இந்த 4 விஷயங்களும் சரி, இந்த 4 எண்களும் சென்ட்ரல் நம்மளுக்கு புதன் இருக்கிறதுனால இந்த புதன் விஷயம் ஓரளவுக்கு அப்படியே ஒவ்வொன்றும் சரியா போயிட்டே இருக்கும். இதனோட லிங்கோட விஷயம் பாருங்க, 5, 14, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 23, அப்புறம் 32, 41, 50, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 59, 68, 77, 86, 95, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 104. இந்த எண்கள் மேக்சிமம் நீங்க பாருங்க, எல்லா எண்களும் மிகச்சிறப்பா தான் இருக்கும். 5ஆம் நம்பரு தாராளமா யூஸ் பண்ணலாம், 14 தாராளமா யூஸ் பண்ணலாம், 23 தாராளமா யூஸ் பண்ணலாம், 32, 41, 50, 59, இந்த 68 ஒரு சில சமயங்கள் என்ன பண்ணும், அது கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு சிரமத்தை கொடுத்துரும். அது 68ங்கிறது ஒண்ணு டிராபேக், அது ஒண்ணு கொடுத்துட்டீங்க. 77 மிகச்சிறப்பா இருக்கும். 87 நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வாதியார் சம்பந்தப்பட்டவங்களுக்குலாம் நம்ம தாராளமா 86 வச்சு கொடுத்தோம்னா வக்கீலு, ஒரு இது மாதிரி ரெப்பு, இவங்களுக்கெல்லாம் தாராளமா 86 நம்ம பண்ணோம்னா மிகச்சிறப்பு. அதுக்கடுத்து பாருங்க 95 வந்து மிகச்சிறப்பான எண்ணுங்க. அது கண்டிப்பா 95 எல்லாம் ஹிப்ரு எண்ணில் நம்ம மாட்டி பிடிச்சுன்னு வச்சுங்க, அவங்க கண்டிப்பா ஃபாரின் போயே ஆவாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லலாம். அப்ப 95 மிகச்சிறப்பான எண்ணுங்க. அப்போ நம்மளுக்கு நேம் நியூரலஜிலேயே நம்மளுக்கு 95 இருந்தாலும் சரி, கம்பெனி நேம் நியூமராலஜில 95 இருந்தாலும் சரி, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மேரேஜ் டேட்ல நம்மளுக்கு வரப்போற சான்சஸ் இல்லை. ஆனா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த நேம் நியூமராலஜிலையும் கம்பெனி நேம் நியூமராலஜி இந்த 95 வந்து நம்மளுக்கு மிகச் சிறப்பான எண்கள். அப்ப 95 வச்சோம்னா கண்டிப்பா அவங்க ஃபாரின் போவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 104, அது ஒன்றும் தொந்தரவு நார்மலா இருக்குங்க. சரிங்களா? இப்போ இந்த புதனோட எண்கள் எல்லாமே ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து மிகச் சிறப்பாகவே செயல்படும். சரிங்களா? அது இந்த 59 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சில பேர் கார் நம்பரு, வண்டி நம்பரு இதெல்லாம் லாஸ்ட்ல 59 முடிகிற மாதிரி எடுப்பாங்க. அதெல்லாம் மிகச் சிறப்பா இருக்குங்க. அது எப்பவுமே ஒரு சரியான விஷயத்த அருமையா சொல்லுங்க. அதனால 59 தாராளமா யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிரனோட எண்கள். சுக்கிரனோட எண்கள் 6, நம்மளுக்கு 15. இப்போ அதுதான் இந்த 15 தான் நான் முன்ன சொன்ன மாதிரி தாங்க. அப்ப இது மாதிரிலாம் சுத்தமா நம்மளுக்கு வந்து இந்த 15ங்கிறது ஆகாது. ஒரு சில பேர் நம்மளுக்கு வந்து அந்த வேகம், உத்வேகம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. இந்த 24 அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நமக்கு இது வந்து கிட்டத்தட்ட நம் வயதுக்கு மீறின, தகுதிக்கு மீறின இடத்துல இவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகும். அப்ப இவங்களுக்கு காம இச்சைகள் அதிகமா இருக்கும். அப்ப இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கல்வர்களால் ஒரு சில சமயங்கள் வந்து திருடு போயிடும். அப்ப இவங்களுக்கு இந்த 24 பண்றவங்க, இதுங்களுக்கு 24ல அப்ப இது மாதிரிதான் நம்மளுக்கு வந்து ஒரு சில பலாபலங்களால் நம்மளுக்கு வந்து சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள். எல்லாத்தையும் நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் பலாபலங்கள் சொன்னோம்னா கண்டிப்பா கிளைண்ட் அப்படியே நம்மளுக்கு ஒத்துக்குவாங்க. சரிங்களா? அதாவது பாரம்பரியம் அப்படிங்கிறது வேற, அது வந்து ஜாதக விஷயங்கள். இது வந்து நியூமராலஜில ஒவ்வொரு எண்களுக்கும் எந்த தேதியில பிறந்திருக்கிறாங்க, எந்த கூட்டியல்ல பிறந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்குண்டான பலன்கள் சொன்னோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்டா நம்மளுக்கு வந்து இது சக்சஸ் ஆகும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது கேதுங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா எப்பவுமே 7, அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 16. இது கண்டினியூ தாங்க, நான் ஒரு சில எண்கள் தான் போடுறேன். இது கண்டினியூ நம்ம வந்து நம்ம போட்டு பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ இந்த 7ங்கிறது எப்பவுமே ஒரு கணவன் மனைவி உறவு. உங்களுக்கு 7ஆம் இடம்னா நம்மளுக்கு தெரியா போறது இல்லைங்க. எல்லாத்துக்கும் 7ஆம் இடங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் இருந்தாலும் கேதுங்கிறது ஒரு ஞானத்தை நம்ம கொடுத்துரும். அதாவது இது என்ன, கேது ஒரு சில சமயம் அனாமத்து சொத்தையும் நம்ம வந்து கொடுத்துருங்க. இந்த 16ங்கிறது எப்பவுமே கம்பெனி நேம். இந்த 16 வச்சோம்னு வச்சுக்கோங்க ஒரு மிகச்சிறப்பா நம்மளுக்கு இருக்கும். இதே 22 அப்படின்னு சொல்லிட்டு வச்சோம்னு வச்சுக்கோங்க, இது வந்து 22 அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த ராகுவோட எண்கள்ங்க. இந்த 22 ராகுவோட எண்கள் அப்படின்னு வச்சோம்னா ஒரு மிகச்சிறப்பான ராகுங்கிறதே பெருசு தானுங்க. அப்ப இது வந்து பெரிய வட்டத்தை நம்மளுக்கு கொடுத்துரும். அப்ப கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து RR பேக்கரி அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க, இல்ல RR பிரியாணின்னு வச்சிருப்பாங்க. இந்த 6க்கு 2 தான், இன்னொரு 6க்கு 2 தாங்க. அப்ப நம்மளுக்கு வந்து இந்த 22ங்கிற எண்கள் வந்து நம்ம வச்சு கொடுத்தோம்னா மிகச்சிறப்பா இருக்கும். ஒரு கம்பெனி நேம்க்கெல்லாம் நம்ம வந்து இது மாதிரி எண்களை நம்ம வச்சு கொடுத்தோம்னா
மிகச் சிறப்பா நம்மளுக்கு வந்து செயல்படுவாங்க. அல்லது நம்ம வந்து 22ங்கிறது ஹிப்ருலயோ அல்லது நம்ம உள்ளேயோ ஏதோ ஒரு எண்களை நம்மளுக்கு வந்து இப்படி பண்ணி கொடுத்தோம்னா மிகச் சிறப்பா இருக்கும். ஸ்டார்டிங் எண் கூட நம்ம வச்சு கொடுக்கலாம். இப்போ ஆர்கே பேக்ஸ்ன்னு வச்சிருக்காங்க, இல்ல கேஆர் பேக்ஸ்ன்னு வச்சிருக்காங்க, பேக்கரி அப்படிங்கிற வைப்பாங்க. இல்ல நம்ம உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது ஒரு நிறுவனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் நமக்கு வந்து இது மாதிரி வச்சு கொடுக்கலாங்க. சரிங்களா? இப்ப அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சனி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இந்த சனி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 8, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 17, அதுக்கடுத்து 26, 35. இது மேக்சிமம் பாருங்க, இந்த சனியோட எண்கள் எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் சங்கடத்தை தான் கொடுக்கும். அது எப்பவுமே நம்மளுக்கு வந்து இதே இந்த 17ல பிறந்திருக்கிறாங்க, ஒரு சில பேர் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்க உடனே என்ன பண்ணும், ஒரு சில அப்பா அம்மாக்களை பிரிச்சு விட்டுரும். அல்லது கொஞ்சம் வயதுக்கு வந்த பிற்பாடு அவங்க வேற குடித்தனம் போயிடுவாங்க, அல்லது நம்ம வந்து ஹாஸ்டல்ல இருந்து படிப்பாங்க, அல்லது அப்பா அம்மாவை பிரிச்சு விட்டுட்டு நம்ம வந்து இவங்க வெளியே போயிடுவாங்க. அப்படிங்கிற சூழ்நிலையும் இந்த 17 கொடுத்துரும். இது பிறந்த உடனேயே ஒரு சில இந்த 17ங்கிறது அவமான பேச்சுக்கள், அவமான செயல்கள் இவங்களுக்கு கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற விஷயம்தான். அப்போ இந்த 17ஆம் நம்பர் 17ஆம் தேதியிலயோ அல்லது 17 கூட்டின்னு வரும்போதுலயோ நம்ம வந்து இவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது நாம வந்து சொல்லி நம்ம புரிய வைக்கிறத விட இதுக்குண்டான நிரந்தர தீர்வு என்ன அப்படிங்கிறத நாம வந்து ஒவ்வொன்றும் சொல்ல போறோம். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு எண்களுக்கும் நிரந்தர தீர்வு அப்படிங்கிறது இருக்குதுங்க. இப்ப இது வந்து செவ்வாய்க்கு வந்து எந்த எண்களும் நம்மளுக்கு வந்து செவ்வாய்க்கு வந்து 9ஆம் நம்பர் கொடுத்திருந்தாலும் எண்கள் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இருக்குதுங்க. அப்ப 9, 18, இந்த 18 அதே மாதிரி தாங்க. இந்த 18ங்கிறது கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஒரு சக்சஸான விஷயமே இருக்காதுங்க. ஒரு சில பேர் நம்மளுக்கு 18 அப்படிங்கிற விஷயத்த யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அது நம்ம வாஸ்து விஷயங்களா இருந்தாலும் சரி, அல்லது நியூமராலஜி விஷயங்களா இருந்தாலும் சரி, அல்லது நம்ம வந்து ஒரு சில பேர் கையில் எழுதுவாங்க, அல்லது வந்து மேலே எழுதிக்குவாங்க, இல்ல வண்டி எழுதிக்குவாங்க. இது எல்லாமே இந்த 18ங்கிறத மேக்சிமம் நம்ம தரமட்டமாக்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். சரிங்களா? அப்ப அந்த 18ங்கிறது அதுதான் நம்ம சொன்ன மாதிரி தாங்க. அந்த சனியும் சூரியனும் சேர்க்க, அது 81 இருந்தாலும் சரி, இல்ல 18 இருந்தாலும் சரி, எது எதை நோக்கி போகுது, சனி சூரியன் நோக்கி போகுதா, சூரியன் சனி நோக்கி போகுதா அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்து இந்த 18ங்கிற காம்பினேஷன் வந்து நம்மளுக்கு சுத்தமா நம்மளுக்கு வந்து ஆகாது அப்படிங்கிற விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பப்போ கிட்டத்தட்ட எந்த எண்கள் நம்மளுக்கு வந்து ஒரு பலமான எண்கள், எது நம்மளுக்கு வந்து கெட்ட எண்கள், சராசரியான எண்கள் என்ன அப்படிங்கிறத பூராத்தையும் நாம பிரிச்சு கொடுத்துருவோங்க. அப்போ எந்த கிரகத்துக்கு எந்த எண்கள் பகை எண்கள் அப்படிங்கிறதை நம்ம வந்து பார்த்துக்கிட்டோம்னா தான், அப்போ ஒரு கோர்வையா நம்மளுக்கு வந்து செஞ்சுக்கிட்டோம்னா தான் ஒரு பேசிக் நம்மள வந்து பார்த்து வச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தது இந்த பலங்கள் வந்து நமக்கு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு மெமரி பவர் ஆயிரும். மெமரி பவர் ஆன ஒரு கூட எந்த எண்கள் நம்மளுக்கு வந்து சரியா இருக்குது அப்படிங்கிற எண்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கு அடுத்ததுதான் நம்ம வந்து இந்த சூப்பர்ஸ்கிரிப்ட் எண்களை வந்து நாம வடிவமைக்கிறோம். பேசிக் தெரியாம நம்ம நேரடியா சூப்பர் சிக்ஸ் எண்களை நம்ம வந்து பயன்படுத்த முடியாது. உங்களுக்கு சூப்பர் சிக்ஸ் விஷயத்த நம்மளுக்கு ஆல்ரெடி எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துருக்கிறேன். எப்படி எப்படி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு ஓரளவு சொல்லியிருக்கோம். அது டீப்பா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை பத்தி நம்ம அலசுவோம். சரிங்களா? நியூமராலஜின்ட்டு எல்லாம் கட்டக்கட்டமா போட்டுருக்காங்க நினைக்க வேண்டாங்க. கட்டம் இல்லாம நியூமராலஜி இல்லைங்க. அதனால கட்டம் தான் நம்மளுக்கு எல்லாமே முக்கியங்க. சரிங்களா? இப்போ இது வந்து மேசங்க. இது வந்து கிட்டத்தட்ட அசுனி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குதுங்க. அடுத்து பரணியர் ஆரம்பிக்குதுங்க. அப்படி வந்து கிருத்திகைன்னு ஆரம்பிக்குதுங்க. இது வந்து நேம் சார்ட்டுக்கு உண்டான டிகிரி மினிட் வயசுல நம்மளுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் இதை நம்ம போட்டு பண்ணோம்னாதான், அதாவது 1, 2, 3, 4, 5, 6, 9ங்கிற விஷயங்கள் வந்து அது வேறு. அது வந்து என்னன்னா 108 எண்களுக்கு உண்டான
பலன்கள். அப்போ மேசத்தில் 1ஆம் நம்பர் என்ன பண்ணுது, மேசத்தில் 2ஆம் நம்பர் என்ன பண்ணுது, மேசத்தில் 3ஆம் நம்பர் என்ன பண்ணுது, இது மாதிரி நம்ம ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு வரோம். இதே நம்மளுக்கு வந்து சிம்மத்தில், இதே வந்து முன்ன நம்ம போட்டதை நினைச்சுக்கோங்க. இப்ப சிம்மத்தில் என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து 37 ஆரம்பிக்குங்க. ஏன்னா சூரியனோட எண்கள் தானே ஃபர்ஸ்ட் நமக்கு சூரியன் ஆரம்பிக்குதுங்க. அடுத்து 38 ஆரம்பிக்கும், அடுத்து 39 ஆரம்பிக்கும், அடுத்து 40 ஆரம்பிக்கும், 41 ஆரம்பிக்கும், 42, 43, 44, 45. இதுல பாருங்க 9 கிரகமும் வந்துரும். இது 3, 7, 10 1ஆம் நம்பர் சூரியனுங்களா, 3, 8, 11 2ஆம் நம்பரு சந்திரனுங்களா, 3, 9, 12, 1, 2, 3 குருங்களா, இது 40 அப்படிங்கிறது 4ங்க, இது ராகு. 4, 1, 5 நம்மளுக்கு புதனுங்க, 4, 2, 6 சுக்கிரனுங்க, 4, 3, 7 கேதுங்க, 4, 4, 8 சனி, 4, 5, 9 நம்மளுக்கு செவ்வாய். அப்போ இது மாதிரி நீங்க எதை போட்டீங்கனாலும் எல்லா கட்டத்திலையும் நம்மளுக்கு 9 கிரகங்களும் வந்துரும். அப்போ சிம்மத்தில் சூரியன் என்ன பண்ணுது, சிம்மத்தில் சந்திரன் என்ன பண்ணுது, சிம்மத்தில் நம்மளுக்கு குரு என்ன பண்ணுது, சிம்மத்துல நம்மளுக்கு ராகு என்ன பண்ணுது, சிம்மத்துல புதன் என்ன பண்ணுது, சிம்மத்தில் அது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்க, நம்மளுக்கு வந்து பாரம்பரியத்துல படிச்சிருப்போம் இல்லைங்க. நம்ம வந்து சிம்மத்துல கேது இருந்து என்ன பண்ணுது, சிம்மத்துல சூரியன் இருந்து என்ன பண்ணுது, அப்படியே ஒரு சார்ட் பூரா எடுப்போம். ஆனா இது எண்கள் மூலமா நம்மளுக்கு வந்து எடுத்து பண்றோம். அப்ப எண்கள், ஒவ்வொரு எண்களும் ஒவ்வொரு பலன்களை கொடுக்கும். அப்போ எந்த இடத்துல அங்க இருக்கோ, எதனோட யார் சேர்ந்திருக்காங்களோ, சேர்க்கை என்ன, அதுக்குள்ள பாவங்கள் என்ன, அதுக்குண்டான பலாபலங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கட்டத்துக்கு நாம வந்து 108 எண்களுக்கும் அந்த விஷயத்தை போட்டு நம்ம சொல்லுவோம். இது முடிஞ்சு போச்சுங்க. ஏன்னா இது எதுக்கு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒரு சில பேர் இந்த தேதியில பிறந்திருக்கிறாங்க, இந்த நம்ம வந்து ஹிப்ரு எண்கள்ல நம்ம பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா, இப்ப ஹிப்ரு இப்ப விதியன் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு தேதி, பிறந்த தேதி இருக்கும், அடுத்து ஒரு மாசம் இருக்கும், அடுத்தது வந்து நம்மளுக்கு ஒரு வருஷம் இருக்குங்க. இந்த வருஷம் இருந்ததுன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் போட்டு இது, அதாவது பெருக்கல் பெருக்கல் போடுறோம்னா நீங்க தப்பா நினைக்கூடாதுங்க. அதாவது என்னன்னா இது 4 வருஷங்க, அது சம்திங் என்ன வேணா இருக்கலாம், அது ஒண்ணும் கிடையாதுங்க. இது வந்து இது வந்து தேதி, பிறந்த தேதி, பிறந்த மாசம், பிறந்த வருடம், இது கூட்டி வர எண்கள் கிட்டத்தட்ட ஒரு 32 அப்படின்னு சொல்லி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 32 எங்க இருக்குது அப்படிங்கிறத அவரோட விஷயங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இப்ப இந்த இடத்துல இருக்குது அப்படி சொல்லிஞ்சோம்னா அவங்களோட பலாபலங்களை தெரிஞ்சுக்கலாம். இதை வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஹிப்ரு வந்து கிட்டத்தட்ட இதெல்லாம் கூட்டி வந்த ஹிப்ரு வந்து ஒரு 41 வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப 41க்கு உண்டான பலங்களும் நம்மளுக்கு சொல்லிக்கலாம். சரிங்களா, இதுதான் விஷயங்க. இப்போ இந்த 32, 41 எங்க இருக்குதுன்னு பார்த்துதான் இது ஒவ்வொன்றுக்கும் நாம வந்து விஷயத்த போடணும். சரிங்களா, இப்போ அஸ்வினி அப்படின்னு சொல்லிட்டு 1, 2, 3, 4ன்னு இருக்குதுங்க. இப்போ இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், அஸ்வினி 1ஆம் பாதம் அப்படிங்கிறது, அஸ்வினிங்கிறது கேதுவோட சாரங்க. அப்ப கேதுவோட சாரத்தை எண்கள் தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். அப்போ கேதுவோட சாரத்தை எண்கள் ஆரம்பிக்கும் போது இது 7, அடுத்தது 2ஆம் பாதம் வந்து கிட்டத்தட்ட 16, அப்போ 3ஆம் பாதம் வந்து 25, 4ஆம் பாதம் வந்து 34. இப்ப பாத்தீங்கன்னா இந்த எண்கள் எல்லாமே கேதுவோட எண்கள், அசுனியோட கேதுவோட எண்கள் இந்த பாதசாரத்துல நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். அப்போ பரணி அதே மாதிரி 1, 2, 3, 4ன்னு ஆரம்பிக்கும் போது, பரணி வந்து இது 6ல ஆரம்பிக்கும் போது திரும்ப 2ஆம் பாதம் 15ல நிக்குது, 3ஆம் பாதம் வந்து 24ல நிக்குது, 4ஆம் பாதம் 33ல நிக்குது. அப்ப கிருத்திகை 1ஆம் பாதம் வந்து 1. இது மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்துக்கும் கிட்டத்தட்ட 108 பாதத்துக்கும் 108 எண்களை நம்ம போட்டுக்கிறோம். இப்போ ஒருத்தர் வந்து 16ஆம் தேதி பிறக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப இது வந்து கூட்டியன் வந்து 16 அப்படின்னா 16 அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டின் வருதுன்னு வச்சுக்கோங்க. கூட்டின் 16 வந்ததுன்னா அப்ப அசுனி 2ஆம் பாதத்துல இருக்கிற 16க்கு உண்டான 1, 5, 9க்கு உண்டான விஷயங்களை தேர்ந்தெடுத்து அப்ப அவங்களுக்கு பேர் வச்சு கொடுக்கணும்.
அப்படிங்கிறத விஷயம். சரிங்களா? அப்போ இந்த 16ங்கிறது எங்க இருக்குது? மேசத்தில் அஸ்வினி 2ஆம் பாதத்தில் 16 நிக்குது. கேதுவோட எண் அஸ்வினி 2ஆம் பாதத்தில் நிக்குது. இப்ப இவங்களுக்கு நேரடியா 5ஆம் பாதத்தில் இருக்கிற எண்கள் பூராவுமே நம்மளுக்கு செட் ஆகுதா, எந்தெந்த எண்கள் நல்ல எண்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த எண்கள் செட் ஆகுதான்னு பார்க்கணும். இதை விட்டுட்டா திரும்ப நம்மளுக்கு 7ஆம் பாதத்தை எண்கள் அடுத்தது பார்க்கணும். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்து எண்கள் நம்ம பார்க்கணும். இதுக்கு அடுத்ததுன்னா 11ஆம் இடத்து எண்கள் பார்க்கலாம். சரிங்களா? இது எல்லாமே நம்ம மேக்சிமம் நம்மளுக்கு 1, 5, 9 அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்மளுக்கு சரியா நம்மளுக்கு சொல்லுங்க. அப்ப 1, 5, 9ஓட எண்கள் நம்ம இதனோட எண்கள் நம்ம வச்சோம்னாதான் நம்மளுக்கு ஒரு இந்த நேம் கண்டுபிடிக்கிறது, கம்பெனி நேம் கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே இதுலதான் நம்ம கண்டுபிடிக்கணுங்க. சரிங்களா? இப்போ ஏடிஎம் பின் நம்பர் கண்டுபிடிக்கிறதும் சேம் இதே மாதிரிதான். 1, 5, 9 இல்லாம நம்மளுக்கு வேற இதுல வச்சோம்னா நம்மளுக்கு சிறப்பு வராது. அதே சமயத்துல இதே 2ஆம் பாவத்துல நம்ம வச்சுக்கலாங்க. இதுக்கு 2, 6, 10 இந்த எண்கள்ல நம்மளுக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு இந்த 16ன்னு ஒரு கூட்டின்னு வந்துருச்சுன்னு வச்சுங்க. இந்த 16ல இருந்து 2, 6, 10ன்னு வச்சுன்னா அவங்க தொழில் வலுத்து இருக்குங்க. அப்போ எந்தெந்த விஷயத்துல எப்படி எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு பண்ணணும். சரிங்களா? இதுக்காகத்தான் இந்த சார்ட் நாம போட்டு பண்றதுங்க. சரிங்களா? இப்ப இதனோட சார்ட் உங்களுக்கு கைக்கு வந்துருங்க. சரிங்களா? அது உங்களுக்கு எல்லா விஷயமும் நம்மளுக்கு சார்ட் போட்டு உங்களுக்கு எல்லா விஷயமும் வந்துருங்க. அது நம்ம பார்த்து பண்ணிக்கிறோம். சரிங்களா? இப்ப அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நேம் நியூமராலஜில இந்த ஒரு சில பேர் SU அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குங்க. SUன்னு ஆரம்பிச்சா அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா கிட்டத்தட்ட அவங்களோட வாழ்க்கை திருப்தி இல்லாமையே நம்மளுக்கு முடிஞ்சு போயிடும். அப்போ ஒரு பெரிய பஞ்சாயத்து பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒரு கூலி வேலைக்கு போவாங்க, இல்லைன்னா ஒரு பெரிய மில்லுக்கு கூட ஒரு அதிபரா இருக்க சூழ்நிலையே இருக்காதுங்க. ஆனா பெரிய பெரிய விஷயங்களை செய்வாங்க. கண்டிப்பா இவங்களுக்கு குறைகள் இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? அதனால எந்தெந்த எழுத்துக்கள்ல நம்ம நேம் ஆரம்பிக்க கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு சில பேர் இந்த SUன்னு ஆரம்பிப்பாங்க. அதை முன்ன சொன்ன மாதிரி தாங்க THI ஆரம்பிப்பாங்க. இந்த THI ஆரம்பிச்சு நிறைய பேர் நீங்க பாத்துக்கீங்க, ஒரு நம்மளுக்கு THI ஆரம்பிக்கணும் பேர் எழுமிக்குங்க. இது ஆரம்பிச்ச உடனே அவங்க அப்பாவுக்கு பயங்கர சிரமத்தை கொடுத்துருங்க. அவங்க அப்பா சம்பந்தப்பட்ட விஷயம் தான் முதல்ல அடி விடுவோம். சரிங்களா? அவங்களுக்கு கிட்டத்தட்ட கால் உடையிறதோ, இல்ல பிரிஞ்சு போறதோ, இல்ல சூழ்நிலைகள் தவறா மாறுறதோ, இது ஒரு சில சூழ்நிலைகள் தவறா போயிடும். அதை நாம கண்டிப்பா இந்த THIங்கிறதெல்லாம் நம்ம ஒரு சில பேர் நட்சத்திர நாம எழுத்துக்கள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லிட்டாங்கன்னா அது தா, தி, தோ இது மாதிரி நம்மளுக்கு ஏதோ ஒரு எழுத்துக்கள் வைக்க சொல்லி சொல்லுவாங்க. நட்சத்திர நாம எழுத்துக்கள் தான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு விஷயங்க. நட்சத்திர நாம எழுத்துக்கள் இல்லாம நம்ம நேமே அமைக்க முடியாது. அதுக்கடுத்ததுதான் இவங்க நியூமராலஜி என்னென்ன விஷயங்கள் நம்ம கேட்கறாங்களோ அவங்களோட அப்பா அம்மா பேரண்ட்ஸோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சு கொடுத்துடலாம். ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஏன்னா எப்பவுமே பேரண்ட்ஸ் தான் அவங்க குழந்தைங்களோட நேம் ஆரம்பிக்கிற விஷயம். சரிங்களா? அவங்க தான் நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணுங்க. நாம என்னதான் ரெடி பண்ணுவோம், 10 நாள் 5 நாள் நம்ம கேப் எடுத்துக்கிட்டாலும் திரும்ப நம்ம ரெடி பண்ணி கொடுத்தோம்னா அவங்க வேணான்றுவாங்க. அவங்க ஒரு 5 பேர் 6 பேர் நம்ம சொன்ன பிற்பாடு அதுக்கு பிற்பாடு நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு சிறப்பா நம்மளுக்கு அமையும். கண்டிப்பா அமையும். சரிங்களா? அதுக்காக எந்தெந்த எண்கள் எந்தெந்த எழுத்துக்கள்ல நாம பெயர் ஆரம்பிக்க கூடாது அப்படிங்கிற விஷயமும் இருக்குதுங்க. சரிங்களா? தேவையில்லாத எழுத்துக்கள் நம்ம ஆரம்பிச்சோம்னா அவங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை நம்மளுக்கு தப்பா கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்குங்க. அதனால இந்த THI, SU அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த NO இது மாதிரி எழுத்துக்கள்லாம் நம்மளுக்கு ஆரம்பிக்கவே கூடாது. சரிங்களா? இது மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எந்தெந்த எழுத்துக்கள்ல நம்ம பெயர் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத நம்மளுக்கு அது ஒரு சார்ட் நம்மளுக்கு தாராளமா வந்துருங்க. ஒவ்வொரு சார்ட் நம்மளுக்கு எந்தெந்த பெயர்கள்ல ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது. இன்னொன்னு கையெழுத்து ஹீப்ரு அப்படின்னு சொல்லி இருக்குதுங்க. நம்ம கையெழுத்து எப்பவுமே ஒரு சில பேர் நேரா புள்ளி வச்சு அது என்ன பண்ணுவாங்க, இப்ப ஒரு சில பேர் இப்படி ஆரம்பிப்பாங்க, ஆரம்பிச்சு இப்படி புள்ளி வச்சு இப்படி கோடு போட்டு விட்டுருவாங்க. ஒரு கோடு போட்டா அது மிகப்பெரிய தப்புங்க. இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்ப இது மாதிரி எல்லாம் நம்ம எந்தெந்த ஏதாவது
கையெழுத்து வந்து நம்ம போடணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் நம்மளுக்கு இதுல வந்துருங்க. சரிங்களா? அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து 10 கிளாஸ் நம்ம நடத்த போறோம்னா 10 கிளாஸ்லயும் ஒவ்வொரு விஷயத்த நாம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். பேசிக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் 4 நாள் நம்மளுக்கு வந்து போனாலும் நம்மளுக்கு வந்து அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு வந்து ரெமெடிகள் என்னென்ன ரெமெடிகள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போ வந்து அஹ், பாரம்பரியம் ஜாதகம் அப்படிங்கிறது ரெமெடிகள் வந்து நம்ம வந்து கண்டிப்பா அது உண்டான பலங்கள் இன்னும் அதை சொல்லிடுறோம். ஆனா தீர்வுங்கிறது நம்ம நியூமராலஜியில் மட்டும்தான் தீர்வுகளை நம்ம உண்டு பண்ண கொடுக்க முடியும். சரிங்களா? உண்டான விஷயத்தை அப்படியே கிரக வயசை நாம மாத்துறோம். ஒவ்வொரு எண்களும் நம்மளுக்கு கிரகத்தை மாத்தி கொடுக்குறோம். மாத்தி கொடுக்கும்போது அப்போ நம்மளுக்கு அதனோட பலாபலங்களை நம்மளுக்கு வந்து எப்படி அனுபவிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோங்க. சரிங்களா? சரி சார், இப்போ டெமோ கிளாஸ் நம்ம வந்து பண்ணியிருக்கோம். சரி, உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா தாராளமா நீங்க கேட்கலாங்க. சரிங்களா சார்? இதை நிறைய குழப்பிட்டு இருந்தோம். அதனால இது சார் ராமகிருஷ்ணன் சார். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். சார் இது ஐயா சொல்லுங்க. நியூமராலஜி வந்து கொஞ்சம் ஆக்சுவலா முன்னாடி வந்து நியூமராலஜி இருக்கு அப்படின்றது தெரியும். பட் அது கொஞ்சம் இப்ப நீங்க இப்ப சொல்லும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்குது சார். கிளாஸ் அட்டன் பண்ணா கொஞ்சம் நம்ம நல்லா இருக்கும்னு தோணுது. ஆமா சார். சந்தோஷம் சந்தோஷம். அதாவது எதுவுமே இது வந்து ஈஸி தான் சார். நம்மளுக்கு வந்து இன்னொன்னு என்னன்னா ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. நீட்டா நம்மளுக்கு வந்து செஞ்சுட்டு போலாம். இது வந்து நம்ம ரொம்ப அதாவது இதுலதான் நம்மளுக்கு வந்து 1000 2000 சம்பாதிக்கிறது. ஒரு கார் நம்பருக்கெல்லாம் நான் குறைஞ்சபட்சம் நான் வந்து கிட்டத்தட்ட 2500 2600 3600 2000 குறையறது இல்லைங்க. இது மாதிரி இப்ப இதே ஃபாரின் நம்மளுக்கு வந்து கிளைண்டா இருந்ததுன்னா ஒரு கார் நம்பர் எடுத்துக்கணும்னா நம்ம அவங்களே பண்ணிடுறாங்க. 4000 5000 பண்ணிடுறாங்க. அப்போ அதிகமா சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இதுல இருக்கும். ஆனா ஈஸியான மெத்தடுங்க. உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்குங்க. ஆனா கண்டிப்பா இதை நாம கொஞ்சம் பயன்படுத்திக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்குங்க. ஒரு நம்ம சின்ன பிள்ளைங்க கூட இதை கத்துக்குவாங்க. கத்துக்கலாம். ஓகே ஓகே சார். ஓகே. ஆமா சார். ஆமா சார். ஓகே, நன்றி சார். நன்றி நன்றி சார். நன்றி சார். வணக்கம் சார். மகேந்திரன் ஈரோடு சார். குமாரவளைங்க சார். நீங்க எடப்பாடின்னு சொன்னீங்க சார். நான் குமாரவளைங்க சார். அப்படிங்களா? ரொம்ப பக்கத்துலயே. ஓகே சார். சந்தேகம் சார். 17ஆம் தேதி அந்த அளவுக்கு சிறப்பா இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க சார். ஆமா சார். ஆனா பெரிய ஆளுகள்லாம் பாத்துட்டீங்கன்னா பெரியாரு, நம்ம எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர் சார், அவங்க எல்லாமே 17ஆம் தேதி பிறந்தவங்க. இப்ப சிவகார்த்தி 17, அந்த மாதிரி 17ல பிறந்தவங்க பிரபலமா இருக்கிறாங்க. அதுக்கு என்னங்க சார்? அதாவது சார் அவங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு வந்து துறந்திருக்கணும் சார். வாழ்க்கையே நம்மளுக்கு துறந்திருக்கணும். அதாவது மனித வாழ்வுங்கிறது நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா நம்ம ஜனனம் நமக்கு சரியான குழந்தைய நம்மளுக்கு வந்து பெற்றுட்டாங்க. அதாவது வாரிசை உருவாக்கிட்டாங்கன்னா வாழ்க்கை முடிஞ்சதுன்னு அர்த்தங்க. மனித பிறப்பே அடுத்த ஜனனம் பண்றதுதான் நம்மளுக்கு வந்து விஷயமேங்க. சந்ததியை வளர்த்து விட்டாங்கன்னா வாழ்க்கையை முடிஞ்சுதுங்க. அப்ப சந்ததி வந்து சரியா வளர்க்கல அப்படின்னா அது கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதனால சந்ததி வாரிசு அப்படிங்கிறத சரியா கொண்டு வரணும். நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து கண்டிப்பா தவறுதலா இருக்குங்க. கண்டிப்பா அப்பா விட்டு பிரியறது, அம்மா விட்டு பிரியறது, அப்ப நம்மளுக்கு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது, இது மாதிரி சூழ்நிலைகள் கண்டிப்பா நம்மளுக்கும். ஆரோக்கியமான மனிதன் எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு நல்லா இருக்கணுங்க. 2 ஆண் பெண் ஒண்ணு இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும், அப்ப நம்மளுக்கு வந்து அருமையான மனைவி இருக்கணும், அப்போ நம்மளுக்கு வந்து அப்பா அம்மா கூட இருக்கணும், மாமனார் மாமியாரு, மற்ற விஷயங்கள் இது எல்லாமே பேங்க் பேலன்ஸ் இது எல்லாமே இருக்கா அப்படிங்கறத ஆரோக்கியமான மனிதன். அதுல கண்டிப்பா 2 விஷயங்கள் 3 விஷயங்கள் தவற வாய்ப்புகள் உண்டு. இளம் வயதிலேயே நடக்கலாம். இதுதான் 17 சார். புரியுதுங்க சார். பாயிண்ட் புரியுதுங்க சார். 17 நம்மளுக்கு வந்து இப்ப எம்ஜிஆர் அதான் சார் 17 எம்ஜிஆர் எடுத்துங்க சார். அவரோட சூழ்நிலைகள் நம்ம வந்து பிறந்த இதுல இருந்து எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாரு பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா நம்ம வந்து குடும்ப சூழ்நிலை தான் சார் பாக்குறோம். ஓ சரி சரி. ஆனா பிரபலமா இருக்காரு. அந்த 17 நான் நிறைய பேருக்கு கவனிச்சிருக்கேன் சார். 17 நிறைய பேர் நல்ல பிரபலமா இருக்கு. அவரோட நேம் பாருங்க, எம்ஜிஆர் வச்சிருந்தாருங்க. நேம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க.
அருமையா இருக்கும் சார். ஆமா சார். ஓகே ஓகே ஆமா சார். சரிங்க ஆமா சார் சார். ரொம்ப நன்றி ஆமா சார். நன்றிங்க சார் ஓகே நன்றி தேங்க்யூ சார். நன்றி சார். நன்றி நன்றி. சார் வணக்கம். என் பேர் மணிமாறன். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் என்னோடது வந்து பாத்தீங்கன்னா பிறந்த தேதி 10, ஆனா விதி எண் பாத்தீங்கன்னா 8 வருது. நான் இப்போ எப்படி சார் பேர் அமைச்சுக்கணும்? இல்ல, அதாவது நான் எட்டுங்கிறது வந்து மாத்திருக்கேன். தனிப்பட்ட எட்டுங்கிறது நல்லா வேலை செய்யும் சார். அது 17, 26 மல்டிபிள் எண் தான் நம்மளுக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். அந்த எட்டுங்கிறது ஓரளவுக்கு நல்லா வேலை செய்யும். ஆனா 1ஆம் நம்பர்ல கண்டிப்பா நீங்க பேர் வச்சு கூடாதுங்க சார். சார் என்னோட பிறப்பு எண் வந்து 1ஆம் நம்பர் 10. ஆமா சார். எதா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து விதி எண் நம்மளுக்கு வந்து 8 வருதுங்க சார். அப்ப நம்மளுக்கு வந்து மைனஸ் நம்ம எடுத்துக்கணும். 1ஆம் நம்பரு நம்மளுக்கு வந்து வலுவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 1ஆம் நம்பரை வச்சுக்கிட்டோம்னால அங்க பகை எண்களா இருக்கிறது நம்மளுக்கு வந்து செய்யக்கூடாது. அப்ப 8லயும் வச்சு கூடாது, நீங்க 1லயும் பேர் வச்சு கூடாதுங்க. வேற எண்களை தான் நம்மளுக்கு வந்து வச்சுக்கிறீங்க. சரிங்க சார். நான் சொல்றது புரியுதுங்களா சார்? சொல்றது புரியுதுங்களா? அப்ப புரியுது 1, 10, 8ங்கிறது விதி எண் நம்மளுக்கு வந்து 8 வருதுங்க. பிறவி எண் வந்து 1 வருதுங்க. அப்போ 1ஆம் நம்பருக்கு உண்டான பகை எண்களும் வைக்க கூடாது, 8ஆம் நம்பருக்கு உண்டான பகை எண்களும் வைக்காம வேற எண்கள் நம்ம வச்சுக்கிட்டோம்னா சிறப்பு. உங்களுக்கு லக்னங்கள் நம்மளுக்கு எப்படி வலுவா இருக்குது, அதுக்குண்டான விஷயங்கள் என்ன வலு இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பேர் வச்சுக்கலாம் சார். நன்றி சார். சார் இப்போ நான் இப்போ நன்றி சார். MA NI மணிமாறன் மணிமாறன் போட்டா 28 வருது சார். அதனால இப்போ MA NE போட்டு 32 வர மாதிரி பண்ணிருக்கேன் சார். அது சரிங்களா? ஹிப்ரூல என்ன வருதுங்க சார்? இப்ரோல பாக்கல சார். அப்படிங்களா? சரி சரி சரிங்க. சரிங்க சார். இப்போ அது ஒரு நிமிஷம் அப்படியே எனது வந்து பார்த்து யோகி பாத்தீங்கன்னா புதன் வருது. சொல்லுங்க. எம் மணிமாறனுங்களா? ஆமா, MA NE போடுறேன் சார். NE போடுறீங்க? ஆமா, MA NE MA RAN போட்டு இனிஷியல் M சார். அப்பா பேர் முனுசாமி. இது நல்லா சார் இருக்குது. உங்களுக்கு பாருங்க கிப்ரு வந்து 99 வருதுங்க சார். சரிங்க சார். சரிங்க சார். அது நல்லாதான் சார் இருக்குது. 32 நீங்க வச்சிருக்கீங்க. அதே சமயத்துல நம்மளுக்கு வந்து 99 நம்மளுக்கு வந்து கிப்ருல வருதுன்னா நம்மளுக்கு நல்ல விஷயம் தான் சார். உங்களுக்கு லக்னம் என்ன சார்? கடக லக்னம் சார். ஓகே ஓகே. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார். ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது மாதிரி வச்சுக்கலாம் சார். ஓகே சார். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் இப்ப விதி எண்ணும் பிறப்பு எண்ணும் 15, விதி எண்ணும் அதை கூட்டினா 6 வருது. 15ஆம் தேதி கூட்டு எண் 6, ரெண்டுமே 6. சரிங்க சார். சரிங்க சார். அப்படி இருக்கும்போது நம்ம பெயரை வந்து 6ல வச்சுக்கலாங்களா? அது வந்து நம்ம தாராளமா 6ல வச்சுக்கலாம் சார். நம்ம வந்து கிட்டத்தட்ட என்னன்னா 15ங்கிறதும் சரி, நம்ம அது கூட்டு எண் என்ன சார் வருது? கூட்டு எண் வந்து பாத்தீங்கன்னா 6. 24ங்களா? இல்ல வெறும் 6 மட்டும்தாங்களா? 15/5/1984. அப்படி கூட்டிட்டாங்களா? பாத்துறேன் சார். 15/5/1984ங்களா? ஆமா. 15/5/1984ங்க சார். ஆமா ஆமா. அது பாருங்க 33 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோட்டல் வருதுங்க சார். ஓகே. அதுவும் நம்மளுக்கு சுபரண எண்கள் தான். ஆனா அதே நம்மளுக்கு இதே பிறந்த தேதியோட நம்மளுக்கு ஹிப்ரு எண்கள் பாருங்க, அது கொஞ்சம் நம்மளுக்கு தவறுதலா மாட்டிக்கிடுச்சு. இது வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னா ஒரு இரு தொழில் யோகம் அல்லது இரு வகையான விஷயங்கள் நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஒரு மிகச்சிறப்பு. அப்படி இல்லைன்னா நாம என்ன பண்ணோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து பெண்களால அவமானங்கள், பெண்களுக்கு செலவு அதிகம் பண்றது, இதெல்லாம் நடக்கலைன்னா ட்ரிங்க்ஸுக்கு நம்ம அடிமையாயிருவோம் அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு வருங்க. அதனால என் பேரை சரி 6 அப்படியே மாத்திக்கிட்டேன் மறுபடியும். அதனாலதான் பேரையும் 6 வரும். 51 வர மாதிரி இருந்தது 6. தாராளமா 51 வைக்கலாம் சார். 51 வைக்கலாம் சார். தாராளமா பண்ணலாம் சார். அதனால ஃபுல்லா 51 வர மாதிரி வச்சிருக்கேன். அதனாலதான் அதெல்லாம் எல்லாமே 6 வர்றது நல்லா இருக்குமா? ஏன்னா தனுஷ் இலக்கணம். அதான் சார், அந்த 16 விதிகள் நம்ம வந்து நேம் வைக்கிறதுக்காக 16 விதிகள் நம்ம சொல்லுவோம் சார். ஓகே. அந்த 16 விதிகளும் உங்களுக்கு ஈஸியான வழிகளா தான் இருக்குங்க. மற்றதெல்லாம் ஒன்றும் பயப்படுத்துற மாதிரி இருக்காதுங்க. அந்த ஈஸியான வழிகள்ல நம்ம வந்து எப்படி நம்ம வந்து இருக்குது உங்களோட நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் சார். ஓகே ஓகே. ஆமா சார். ஆமா சார். ஓகே. ஆனா ஓகே தான் இது வச்சுக்கலாம். 51 ஓகே தான். தாராளமா வச்சுக்கலாம் சார். 51 தாராளமா வச்சுக்கலாம் சார். அருமையான நம்பருங்க சார்.
ஓகே. ஆமா சார், ஆமா சார், ஆமா சார். ஏன்னா அதுவே அமைஞ்சிருச்சு. சரி அப்படியே எடுத்து போட்டுட்டேன் நானு. ஆமா, ஆமா. சந்தோஷம், வீன்னு வச்சிருந்தேன் இனிஷியல, அப்படியே அப்பா பேர் அப்படியே போட்டுட்டேன். சந்தோஷம், சந்தோஷம். உங்களுக்கு லக்னம் என்ன சார்? தனுஷ் லக்னம் சார். ஆ, தனுஷ் லக்னம், தனுஷ்லயே குரு இருக்காரு. சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம். அது ஓகேங்களா? ஏன்னா தனுஷ்லயே குரு அங்கேயே உட்காந்துரியா, 2 பேரும் ஆப்போனன்ட். சந்தோஷம். ஓகே, 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 ஓகே. சரி சார், சரி, தாராளமா வச்சுக்கலாம் சார். ஓகே, ஓகே சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே சார், ஓகே. தேங்க்யூ, தேங்க்யூ சார் மன்னிக்கணுங்க சார். ஐயா, சார் இது தனிப்பட்ட முறையில அவங்க பலன் கேட்கற மாதிரி போயிட்டு இருக்குங்க சார். ஓகே, மன்னிக்கவும். பலன் ஏன்னா ஓகே, ஓகே. பலன் சரி, கேட்கறதுனால சரி. ஏன்னா நம்ம கத்துக்கிட்டு நம்மளே கண்டுபிடிக்கிற இடத்துல இருக்கிறோம். ஓகே, ஓகே. புரியுது, 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 புரியுது. அதனால பொதுவான கேள்வி கேட்டாங்கன்னா நல்லா இருக்குங்க சார் எல்லாருமே. சரி, பரவாயில்ல, பரவாயில்ல, பரவாயில்ல சார். ஒரு சில பேரை நம்மளுக்கு வந்து அனுபவம் வந்தாதானே திரும்ப நம்ம வந்து அந்த வார்த்தைகள் வருங்க. அதுதான் அது எப்பவுமே நம்மளோட விஷயத்த ஆர்வமா நீ 50 வருஷம்னாலும் நம்மளோட விஷயத்த இன்னொருத்தர் நம்ம கேட்காம இருக்க போறது இல்லைங்க. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா சார். ஓகே, பரவாயில்ல. கேள்வியா இருந்தா நல்லா இருக்கு. நன்றிங்க ஐயா. பரவாயில்ல, பரவாயில்ல. ஓகே சார். ஐயா சொல்லுங்க சார். எப்ப செந்தில்குமார் சென்னையில இருந்து சார். நான் மாலா பேசுறேன் சார். மாலா ராஜண்ணா. மேடம் சொல்லுங்க. சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. வணக்கம், வணக்கம் மேடம், சொல்லுங்க மேடம். ஆல்பபெட்டிக்கலி அந்த மாதிரி கத்துன்னு இருக்க சார். இது வந்து டோட்டலி டிஃபரெண்டா இருக்குது. அப்படி சொல்றீங்களா? இல்ல, அதாவது ஈஸியான மெத்தேடுங்க. அதாவது இது பயப்படுத்துறமான ஒரு வழிமுறைகளே கிடையாதுங்க. ரூல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஒரு ஈஸியான ரூல்ஸ் தாங்க. ரொம்ப போட்டு குழப்புற மாதிரி எந்த ரூல்ஸுமே இருக்காதுங்க. ஈஸியான ரூல்ஸா இருக்குங்க. சூப்பரா இருக்கு சார். ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கிளாஸ் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ மேடம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் செந்தில்குமார் சென்னையில இருந்து. இப்போ நீங்க THI யூஸ் பண்ணக்கூடாதுன்னு டிக்கு. ஆமாங்க சார். இப்போ அந்த இப்போ டீன்ற பேருக்கு அப்போ DI யூஸ் பண்ணலாமா? ஆமாங்க, TI தான் சார் நம்ம யூஸ் பண்ணணும் சார். ஆமா சார். இப்போ ஒரு திவ்யான்னு பேர் வருது சார். DHI நம்ம போடுவோம். ஆனா DI தான் நம்ம போடணும். அதாவது அதை வந்து சொல்றதுக்கு நம்மளுக்கு வந்து டி அப்படின்னு சொல்லிதான் நம்மளுக்கு அந்த வார்த்தைகள் வரும். ஆனா நம்மளுக்கு வந்து ப்ரோனவுன்ஸ் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து மாறுபடா இருந்தாலும், ஆனா DI அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம போடணும். அந்த DHI நம்ம போட்டோம்னா அது கொஞ்சம் நம்மளுக்கு பிற்காலத்துல நம்மளுக்கு திருமண வாய்ப்புகள் காலகட்டங்கள் வரும்போது அது கொஞ்சம் பிரச்சனை பண்ணிடும். அப்போ வரைக்கும் பேசாம இருக்கும், படிப்பு அருமையா இருக்கும், சொல் பேச்சு கேட்பாங்க, போற ஒரு பக்கம் அருமையா போவாங்க. திருமண காலகட்டத்துல மட்டும்தான் அவங்க தவறு பண்ணுவாங்க சார். அவங்களோட ஆமா சார். SUங்கிறது வந்து நம்மளுக்கு அவங்க உள்ளுக்குள்ளேயே நம்மளுக்கு வந்து புழுங்கிக்குவாங்க. எந்த விஷயத்தையும் சிரிச்சுக்கிட்டே வெளியில சொல்லுவாங்க. அப்ப நம்மளுக்கு வந்து புழுக்கங்கள் அதிகமா இருக்கும். அப்போ அது வந்து நம்ம SUங்கிறது நம்மளுக்கு வந்து பெருசா எதுவும் சாதனை பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இல்லாம அப்படியே கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அதுக்கு முன்னாடி ஏதாவது பேர் வச்சுக்கலாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா சுந்தர் பிச்சைன்னு இருக்குதுங்க. சுந்தர் பிச்சைங்கிறது பெரிய ஒரு விஷயங்க. ஆனா அவர் வந்து நேம் பாருங்க, பிச்சை சுந்தர்னு தான் இருக்குங்க. பிச்சை சுந்தர்னு தான் அவர் பேரு இருக்குங்க. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி நம்ம வந்து முன்னாடி ஏதோ ஒன்று நம்ம வச்சுக்க வேண்டியதாங்க. இல்ல சார், எனக்கு என்ன சந்தேகம்னா இப்ப SUக்கு SHU வச்சுக்கலாமா? அது வரும். தாராளமா வச்சுக்கலாங்களே. தாராளமா வச்சுக்கலாம் சார். தாராளமா வச்சுக்கலாம் சார். பண்ணிக்கலாம், தாராளமா பண்ணிக்கலாம். ஆமா சார், ஆமா சார். ஓகே, ஓகே சார், ஓகே சார், ஓகே சார். ஐயா வணக்கம் ஐயா. மதன்மோகன் நம்பர் பிறந்த தேதியும் கூட்டு எண்ணும் ரெண்டுமே 5 வருது. உடல் எண் உயிரன் ரெண்டுமே 5 வருது. இப்போ நான் எந்த பேர்ல நம்பர்ல வச்ச பேரா இருக்குங்க? இப்ப 43 வருது, 7ல முடியுது. அது தப்பு சார். ஏதாவது 5ஆம் நம்பர் இருக்கிறது உங்களுக்கு கொடுப்புன ஒரு பாக்கியம் சார். புதன்கிறது நம்மளுக்கு கிடைக்கிறது நம்மளுக்கு ஒரு பாக்கியம் தான். ஆனா அதுல வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து சிறப்பா பேர் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, மிக சிறப்பா இருக்கும் சார். நீங்க தாராளமா அந்த ஜோதிடம் சம்பந்தப்பட்டது, மற்ற அந்த ஒரு கருத்து எழுதுறது, இந்த பாடல் எழுதுறது, இது மாதிரி விஷயங்களை நீங்க தாராளமா பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்ப நீங்க கண்டிப்பா 43ல வைக்க கூடாது சார். 43 இருந்ததுனாவே கண்டிப்பா
இதுவோ ஒரு நம்மளுக்கு வந்து மது மங்கையரால் கெட்டது, அல்லது நம்மளுக்கு வந்து சிறப்புகள் இல்ல, ஞான விஷயங்கள் நம்மளுக்கு வந்து கெட்டு போகும். அப்ப பாருங்க, குருவும் ராகுவும் சேர்ந்து இறக்குறதையே அந்த கெடுத்துடுதுங்க, கேதுவே கெடுத்துடுதுங்க. அதனால 43 எந்த விட்டு கூட்டியன் நீங்க வச்சுட்டா நல்லா இருக்குங்க ஐயா? ஆமா சார், நல்ல எண்கள் நீங்க கூட்டியன் வச்சீங்கன்னா சிறப்பா இருக்கும் சார். எந்த கூட்டியன் 5ஆம் வந்த நம்பர்ல நீங்க மாதிரி தாராளமா 5 நம்பர் வச்சுக்கலாம் சார். 5ஆம் நம்பர் தாராளமா வச்சுக்கலாம் சார். சரிங்க சார். ஆமா சார், ஆமா சார். 1, 5, 9ல தாராளமா வச்சுக்கலாம் சார். நீங்க 1ஆம் நம்பர்ல வச்சுக்கலாம், 5ஆம் நம்பர்ல தாராளமா வச்சுக்கலாம், 9ஆம் நம்பர்ல தாராளமா வச்சுக்கலாம். மீன லக்னம் என்னது? மீன லக்கணம். சரி சரி சரிங்க. அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட அந்த 7ங்கிறதே நீங்க கண்டிப்பா உடனே தவிர்க்கணும் சார். அது 43ங்கிறது உடனே, அதாவது மீன லக்கணத்துக்கு சார் 7ஆம் அதிபதி நம்மளுக்கு பாதக அதிபதி சார். அப்ப நம்மளுக்கு 7ங்கிறது நம்ம வந்து கண்டிப்பா நமக்கு தவிர்க்கணும் சார். மீன லக்னத்துக்கு 7ஆம் அதிபதினா புதன் பகவான் தானே? என்ன சார்? மீன லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி புதன் பகவான் தான். புதன் பகவான் தான் சார் நம்மளுக்கு. இல்ல, புதன் பகவான் தானுங்க. அதனால புதன்கிற எண்களை நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டாம்னு சொன்னாலும், 7ஆம் அதிபதிங்கிறத அந்த கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து கேது சம்பந்தப்பட்ட புதன் கேது சம்பந்தமே ஆகாது சார். ஆமா, புதன் மீனத்துல நீச்சம் ஆயிடாரு. அதனால கொஞ்சம் நீங்க அதை கொஞ்சம் பார்த்து பண்ணிடுங்க சார். சார் வணக்கம் வணக்கம் சரி, வணக்கம் சார், வணக்கம் சார், வணக்கம் சார், வணக்கம் சார். சார் சொல்லுங்க ஐயா, சொல்லுங்கய்யா. ஐயா வணக்கம், ராஜேந்திரன். ஐயா வணக்கம்யா, சொல்லுங்கய்யா. நடுவுல வரலாமா? இன்னொரு தடவை சொல்லுங்க. டிஹெச்ஐ பேர் நடுவுல வரலாமா? இல்லைங்க ஐயா, மேக்சிமம் நம்ம தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. ஒரு சில சமயத்துல அது வந்து நீங்க ஒரு சில பேர்த்த கண்டிப்பா ஆய்வு பண்ணி பாருங்க. நாம வந்து படிச்ச பிறகு அப்ப காந்தி அப்படின்னு சொல்லிட்டு வருதுங்க, கடைசியா டிஹெச்ஐ தான் வருதுங்க. ஆனா அவரோட சூழ்நிலை, கடைசி சூழ்நிலை என்ன, அதாவது பெரிய ஆள் ஆகுறாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். ஆனா சூழ்நிலைகள், கடைசி சூழ்நிலைக்கு கொஞ்சம் சிரமம் போயிடும். அவங்களோட வாழ்க்கை திறன்கள் அது மாதிரி போயிடும். ராகுல் காந்தியோ பிரியங்கா காந்தி இது மாதிரி ஏதோ ஒரு நம்மளுக்கு விஷயங்கள் நம்மளுக்கு சரியா இருக்காது. அப்படிங்கிற டிஹெச்ஐ நடுவுல வராம எங்கேயுமே டிஹெச்ஐங்கிறது சேராம பாத்துக்கிட்டா இன்னும் கொஞ்சம் சிறப்பு. வணக்கம் சண்முகம் சார். வணக்கம் சண்முகம் சார். பிறவி எண் 9 விதி எண் பிறவி எண் 9 விதி எண் 9 செவ்வாயில வருது சார். அது நல்லதுங்களா? பேரு எப்படி வச்சா நல்லது? என்ன நல்லது சார்? இது வந்து உங்களுக்கு வந்து கூட்டியன் 2ல மட்டும் வராம வச்சுக்கணும் சார். புரியுதுங்களா சார்? ஓகே ஓகே ஓகே. 2ல வரக்கூடாது. ஆமா சார், ஆமா சார், கண்டிப்பா 2ல வரக்கூடாது சார். நல்லது சார், நல்லது சார். எப்ப என் சண்முகம், என் சண்முகம் சார், என் சண்முகம். ஓகே ஓகே சார், ஓகே சார். வணக்கம் வணக்கம் மேடம். ஐயா டிஹெச்ஐ வரக்கூடாது, டிஹெச்ஐ வரலாமாங்க ஐயா? ரெண்டுமே ஒரே பலன் தாங்க. டிஹெச்ஐயும் சரிங்க, டிஹெச்ஐயும் ரெண்டுமே ஒரே மாதிரி தாங்க மேடம். ஒரே மாதிரி தானே? ஆமாங்க ஆமாங்க. அதனால இல்ல, அது வந்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து கெசட்ல மாத்தும் போது மாத்திக்கலாங்க. இப்போதைக்கு நம்ம வந்து டிஐ அப்படிங்கிறது டிஇ அப்படிங்கிறது நம்ம வந்து ஏதோ ஒண்ணு நம்ம அத சரியா வருதா, அந்த ப்ரோனன்சன் சரியா வருதான்னு பாருங்க. சரியா வந்ததுன்னா நம்ம அது மாதிரி நம்ம வந்து அமைச்சுக்கலாங்க. அல்லது டிஹெச்ஒய் போட்டுக்கலாமாங்க ஐயா? டிஹெச்ஒய் மேடம் அதே எல்லாமே ஒண்ணுதாங்க. அது டை 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 அது மாதிரி நமக்கு அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க. ஆமா ஆமா. சரிங்க ஐயா. சார் பரத்ங்கிற பேருக்கு டி கைச் லாஸ்ட் வருதுங்க சார். பரத் பேருக்கு டி கைச் லாஸ்ட் வருது. டிஹெச் மட்டும் வரலாம், டிஹெச் மட்டும் வரலாங்க. வரலாம். சரிங்க சார், சரிங்க சார். அது வரலாம். அது வரலாம், அதெல்லாம் வரலாம். ஐயா வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கங்க. சென்னையில இருந்து பேசுறேன் ஐயா. சிம்ம லக்னம், இந்த பெயருடைய கூட்டு எண் அது வந்து 35 வருது. 35 8. இப்ப லக்னம்க்கும் சனிக்கும் பாத்தீங்கன்னா அது நேரம் ஆப்போசிட். இப்ப இது என்னால மாத்த முடியாது. பிறந்த தேதியை கூட்டு எண் எல்லாம் கூட்டினோம்னா விதி எண் சொல்றது 35 வருது. லக்னமும் சிம்ம லக்னமா பிறந்தாச்சு. இப்ப இது எப்படி இது பண்றதுன்னு எந்த இதுல? இல்ல நான் கேட்கறது என்னன்னா, லக்னம் விடுங்க சார். பிறவி எண்ணும் விதி எண்ணும் என்ன சார் வருது?
பிறவி என்ன 11, டேட் ஆஃப் பர்த் வந்து தேதி வந்து 11. சரி. தேதி, மாசம், வருடம் எல்லாத்தையும் கூட்டினோம்னா 35 வருது. அப்ப நமக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2-8 வருதுங்க. அப்படிதானே? 2-8 வருது. ஆமாங்க. அப்ப அதுக்குண்டான பகையன்கள் நம்ம வந்து பார்த்து வைக்காம இருந்தோம்னா சரிதான். அப்ப 2ஆம் நம்பருங்கிறது வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட சந்திரனோட விஷயம். சந்திரனோட விஷயங்களுக்கு ஏதோ ஆப்போசிட் எண். அப்போ நம்மளுக்கு கிட்டத்தட்ட 8ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் ஆப்போசிட் எண். அப்ப நம்ம 1ஆம் நம்பர் தான் அமைச்சு கூடாது அப்படிங்கிற விஷயம் சார். நம்ம தனிப்பட்ட முறையில ஒவ்வொன்று நம்ம கேட்கக்கூடாதுன்னு முன்னே ஐயா ஒருத்தர் சொன்னாங்க. அதனால சொன்னாங்க நீங்க தொடர்ந்து நம்ம வந்து ஐயா சதீஷ் ஐயா கிட்ட நீங்க கேளுங்க. அவர் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு நல்லா உருவாக்கி கொடுத்திருக்காரு. அவர் எனக்கு கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு தம்பி மாதிரி தான் நீங்க தாராளமா அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டுக்குங்க. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த நம்ம சதீஷ் ஐயாவுக்கும் ஒரே ஒரு கேள்வி போன்ற ஐயா சொல்லுங்க சார். இப்போ செல்போனோட கூட்டுத்தொகை 73 வரலாமா வரக்கூடாதா சார்? வரலாம் சார், தாராளமா வரலாம் சார். 73 அவங்களுக்கு வந்து யாரு 8ஆம் தேதியில பிறந்திருக்க கூடாது அப்படிங்கிறது தான், வேற ஒண்ணும் இல்லை சார். இப்போ விதி எண் 8ன்னு வந்துச்சுன்னா? ஆமா, கண்டிப்பா பண்ணக்கூடாது சார். அந்த 73 வேலை செய்யாது சார். அது பயங்கரமா பிரச்சனை கொடுத்துரும் நம்மளுக்கு. அப்பா மகன் உறவு பெரிய பிரச்சனையை கொடுத்துரும். நம்மளுக்கு தொழில் விஷயங்களும் நம்மளுக்கு அடிபட்டு போயிருங்க. சரிங்க சார், சரிங்க சார். ஆமா சார், ஆமா சார், ஆமா சார். வணக்கம் சார், வரப்பிரகாசம். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். என் பேர் வரப்பிரகாஷ் சார். என்ன டவுட்னா, இன்னைக்கு கிளாஸ் எப்படி இருந்தது என்னோட செக்ஷன் சொல்லிடுறேன். 100 பேஜ் முதல் 3 பேஜை நீங்க வாசிட்டீங்க. படிக்க ஆசை. நன்றி. THI சொல்லியிருந்தீங்கல்ல சார், இந்த இது வைக்க கூடாது அப்படின்ட்டு. நம்ம தமிழ்நாட்டுல பல மாவட்டங்களுக்கு டீல தான் ஆரம்பிக்கும் தமிழ்ல. ஆனா இங்கிலீஷ் திருவாரூருக்கு TRU தான் இருக்கு, திருச்சிராப்பள்ளிக்கு TRUCHI தான் இருக்கு, RUPATTUR தான் இருக்கு, RUPATI தான் இருக்கு. ரொம்ப நன்றி சார். நல்லது. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம், சொல்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா. ரொம்ப அருமையா சொன்னீங்க. எல்லாமே நல்லா இருந்ததுங்க. பாயிண்ட் எல்லாமே நல்லா இருந்ததுங்க. ஒரே சின்ன கேள்வி. விதி எண்ணும் பிறந்த எண்ணும் ஒரே எண்ணாக வந்தால் அதுக்கு எப்படி எந்த பதில் எடுக்கலாங்க பலன்? பிறந்த எண்ணும் விதி எண்ணும் ஒரே எண்ணுங்க. கண்டிப்பா. அதாவது நம்மளுக்கு வந்து இப்ப முன்ன கேட்டாருங்க ஐயா ஒண்ணு, நம்மளுக்கு வந்து விதி எண்ணும் 5 பிறவி எண்ணும் 5 அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு வந்து 5ஆம் நம்பருக்கு உண்டான பகையன் என்ன அப்படிங்கறத மட்டும் வைக்காம இருந்தா போதும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் 2க்கும் பொதுவான எண்கள் நம்மளுக்கு வந்து மொத்தமாவே 5 தாங்க. 5க்கு உண்டான பகையன்கள் என்ன வைக்காம இருந்தா மட்டும் போதுங்க, வேற ஒன்றும் தேவையில்லைங்க. சரி, இப்போ ஒவ்வொரு எண்ணுக்கும் பகை எண் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? ஐயா உங்களுக்கு தான் சார்ட் எல்லாமே கொடுப்பேங்க ஐயா. எல்லாத்தையுமே கொடுத்துருவீங்க. நன்றிங்க. ஆமாங்க, ஆமாங்க, ஆமாங்க. எல்லாத்தையுமே டீட்டெயில் கொடுத்துருவீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்க. நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து சொல்லணுங்க சார். பிறப்பு எண் விதி எண் ரெண்டுமே 3 வருது சார். அப்ப 3க்கு உண்டான பகை என்பது என்ன அப்படிங்கறது நம்ம 3க்கு உண்டான பகையன்கள் 6ங்க. அப்ப 6ங்கிறத நம்ம கண்டிப்பா பண்ணக்கூடாதுங்க. 6ல வர்ற மாதிரி பேர் யூஸ் பண்ணக்கூடாதா? அவ்வளவுதாங்க. 6ல வர மாதிரி 24, 15, 33 இது மாதிரி பேர் எப்படி சார்? அது பேர் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு தனியா சாட்டு கொடுப்பீங்களா? ஆமாங்க, அதுக்கு நம்ம ஆப் இருக்குது, உங்களுக்கு சாட் இருக்குதுங்க, அது மாதிரி கண்டுபிடிச்சுக்கலாங்க. இப்ப அதுக்கெல்லாம் எந்த பேர் சார்? இப்ப 3ஆம் நம்பர் வர்றதுனால எந்த பேர் வைக்க கூடாது சார்? பிறப்பு எண் வந்து 3 வருது. நீங்க எல்லா வருஷம் பிறந்த தேதி எல்லாத்தையும் கூட்டணும்னா 30 வருது சார். அது அப்ப நீ அதான் 3 3ன்னு சொன்னீங்க. பிறவி என்ன விதி என்ன 3ன்னு சொன்னீங்க. 3க்கு உண்டான பகையின் என்ன 6. அப்ப 6 நம்மளுக்கு வந்து பேரு வர மாதிரி வைக்க கூடாது. அப்ப நம்மளுக்கு கார் நம்பர் அது மாதிரி அமைச்சு கூடாது. அப்ப நம்மளுக்கு வந்து ஒரு போன் நம்பர் அது மாதிரி அமைச்சு கூடாது. 6 நம்பர்ல வந்து உள்ள அந்த இப்ப பேர்னா அந்த பேர்ல எந்த ஒரு எழுத்துமே 6ல இருக்க கூடாதா சார்? இல்ல அப்படி இல்ல, அப்படி இல்ல சார். நம்மளுக்கு வந்து விதியின் பிறவியன் தான் சார். உள்ள நம்ம வந்து அதெல்லாம் ஆமா கூட்டுத்தொகை என்னன்னு பாக்கணும் சார். அது தவிர்த்து மீது எதனால வச்சுக்கலாம், அப்படிதானங்க சார்? கண்டிப்பா பண்ணிக்கலாம் சார், கண்டிப்பா பண்ணிக்கலாம் சார். ஓகே, மிக்க நன்றி சார். கிளாஸ் முடிஞ்சாச்சுன்னா கொஞ்சம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் சார்.
ஆமா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட பேசிக் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் 4 நாள் நம்ம போச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து சொல்யூஷன் என்ன அப்படிங்கறது மட்டும்தான் போட்டு நான் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் நம்ம சரி பண்ணி கொடுத்துடலாங்க. இந்த விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம், ரூல்ஸை நம்ம முதல்ல சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த ரூல்ஸை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. ஒவ்வொருத்தர் நேமுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுவீங்க. அப்ப நம்ம நெக்ஸ்ட் வீக் நம்ம பண்ணும்போது மேக்சிமம் எல்லாம் தெளிவடைஞ்சிருவீங்க. அப்ப நம்மளுக்கு வந்து சரியா வந்துருங்க. ஓகே சார். ஆமா சார், ஆமா சார், ஆமா சார். அனைவருக்கும் மிக்க உங்களோட நேரங்களை ஒதுக்கி இந்த மாலை வேளையில நம்மளை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நானும் உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா பேசுறேன். நன்றிகள், வணக்கங்க. மிக்க அனைவருக்கும் மிக்க நன்றிகள், வணக்கம். மிக்க நன்றி. எப்ப கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கலாம் ஐயா? ஐயா சரி செய்யதான் முடிவு பண்ணோம். அவரோட பேசிக்கலாம். நன்றி 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 நன்றி. தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். ஒரு 1.5 மணி நேரம் ஐயா ஒரு சிறப்பான ஒரு வகுப்பு அப்படிங்கறத எடுத்தாரு அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு ஒரு நியூமராலஜி அப்படின்னா என்ன அப்படின்னு மொத்த சப்ஜெக்டே ஒரே நாள் வகுப்புல ஐயா உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டாரு. இந்த அற்புதமான வகுப்புல கலந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வகுப்புடைய தகவல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, வகுப்பு அப்படிங்கிறது வருகிற செவ்வாய்க்கிழமை வகுப்பு அப்படிங்கிறது தொடங்க உள்ளது. ஏன்னா நம்ம வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் நாள் நம்ம வாஸ்து வகுப்பு அப்படிங்கிறது இருக்கும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதனால வாரத்துல செவ்வாய் புதன் வியாழன் 3 நாள் அப்படிங்கிறது வகுப்பு நடைபெறும். எப்பயும் போல இப்ப நடக்கிற மாதிரி இரவு 8 மணியிலிருந்து 9:30 மணி வரை நடைபெறும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா வருகிற செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது நம்ம வகுப்பு அப்படிங்கிறது தொடங்குது. இந்த வகுப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மொத்தம் 10 வகுப்புகள் நடைபெறும். இந்த வகுப்புடைய கட்டணம் அப்படிங்கிறது 3200 ரூபாய் இந்த வகுப்புடைய கட்டணம். இது எப்பயுமே நம்ம படிக்கிற மாணவர்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம ஒரு கிளாஸ்க்குரிய வீடியோ அப்படிங்கிறது மறுநாள் காலையில் உங்களுக்கு வந்துடும். எப்பயும் போல நம்ம இதுக்கு முன்னாடி வாஸ்து ஜோதிடம் படித்த அனைவருக்கும் இதுக்கு முன்னாடி வகுப்புகள்ல என்னென்ன ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணணுமோ அதே போலதான் வகுப்பு அப்படிங்கிறது நடைபெறும். வகுப்பு சார்ந்த எந்த சந்தேகமா இருந்தாலும் என்னுடைய நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி வகுப்புல இது பண்ணிக்கலாம். வகுப்புல இணையணும்னு விருப்பம் இருக்கிறவங்க எப்பயும் போல நீங்க கான்டாக்ட் பண்ணி இணைஞ்சுக்கலாம், அல்லது உங்களுக்கு வாட்ஸ்அப் லிங்க் அப்படிங்கிறது வரும், அதை கிளிக் பண்ணியும் நீங்க வகுப்புல அப்படிங்கிறது இணைந்துக்கலாம். இது போன்ற அற்புதமான வகுப்புல நீங்க ஐயாவை செவ்வாய்க்கிழமை சந்திக்கும் வரை இந்த அற்புதமான வகுப்பை இப்போதைக்கு நம்ம நிறைவு செஞ்சுக்குவோம். இந்த நியூமராலஜி அப்படிங்கிற ஒரு சிறப்பான வகுப்பை அனைவரும் கற்றுக்கொண்டு இதில் உள்ள ஒரு சில சூட்சமங்களை ஜோதிட ரீதியாக உள்ள சூட்சங்களை கற்று அதுல வெற்றி பெறுமாறு உங்களை அன்புடன் ஸ்ரீ ஜெயகுரு ஆன்மீக பயிற்சி மையம் சார்பாக உங்களை வாழ்த்தி இந்த அற்புதமான தருணத்திலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா வணக்கம். எல்லாமே இந்த சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் எல்லாமே கிளாஸ்ல உங்களுக்கு தெளிவா வரும் சார். எல்லாமே வரும் சார். ஆப் டீடைல்ஸ்ல இருந்து பிடிஎஃப்ல இருந்து எல்லாமே நம்ம இது முன்னாடி என்ன நடந்துட்டு இருந்ததோ வாஸ்து கிளாஸ் மற்றும் ஜோதிட வகுப்புல அதே போலதான் எல்லாமே உங்களுக்கு கிளாஸ்ல வந்துடும். புத்தகங்கள் பிடிஎஃப் வழியில உங்களுக்கு வருங்க சார். புத்தகம் இருக்காது, பிடிஎஃப் வழியில. ஏதோ சொன்னாங்க இதுல இன்க்ளூடடா இல்ல எக்ஸ்க்ளூடடா சார்? அது இதுல வராது சார். உங்களுக்கு அதை பத்தி தெளிவா சொல்றேன் சார். மொபைல் ஆப் தான், காசு கம்மியா தான் இருக்கும், ஒரு 200-300 ஓகே சார். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. நன்றிங்க. போற்று நமச்சிவாய. நன்றி அனைவருக்கும். நன்றி அனைவருக்கும். நன்றி சார். அனைவருக்கும் மிக்க நன்றி. அனைவருக்கும்.